அன்பான சகோதரர்களே, பேசின சகோதரர் பேசும்போது சஹாபாக்கள் நபியின் முன்னிலையில் குரானை எழுதினார்கள் அப்படின்ட்டு சொன்னாங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, இன்றைக்கி நம்ம வச்சுருக்கோம்ல குரான், நீங்கள் வச்சுருக்கோம் எழுத்து பிரதி, அதில் தவறுகள் இருக்கிறதா இல்லையாங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். நாம் வைத்திருக்கக்கூடிய இந்த பிரதி இதைத்தான் அருமை சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு முன்னிலையில் எழுதினார்களா, இதைத்தான் எழுதினார்களா என்பதை அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அடுத்து, பலகீனமான ஹதீஸை ஆதாரம் காட்டக்கூடாது, அது எப்படி நீங்கள் காட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்முடைய பேச்சை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் தெளிவாக சொன்னோம், இது பலகீனமான ஹதீஸுங்கிறதா எங்களுடைய கொள்கை, அதை நாங்கள் ஆதாரம் காட்டலை. இமாம் பாக்கிலானி சொன்னதையாவது எடுத்து காட்டலாமா? ஒரு ஆள் பலகீனமான ஹதீஸை வேறொரு ஆள் எடுத்து காட்டுறாரு, அப்படி எடுத்து காட்டினால் அதையாவது எடுத்து காட்டலாமா, அது சரியா அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வியை கேட்டாங்க. என்னமோ நிறைய கேள்வியை கேட்டுட்டா நம்ம நிறைய பதில் சொல்லிட்டோங்கிறத தெளிவுபடுத்துறதுக்காக. ஆனால் இமாம் பாக்கிலானியும் சொல்லலை இந்த ஹதீஸ் சரினா. இமாம் பாக்கிலானி சொல்றாரு, அவரும் பலகீனம் என்று தான் சொல்கிறார், சொல்லிவிட்டு இந்த ஹதீஸுக்கு பல வகையான விளக்கங்களை சொல்லலாம் என்று சொல்லி நம்முடைய கருத்தையும் ஒரு விளக்கமாக சொல்கிறார். நம்ம அந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டலை, இமாம் பாக்கிலானியுடைய கருத்து எங்களுடைய கருத்து, நாங்கள் சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாட்டில் தான் இமாம் பாக்கிலானி இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத விளக்குறதுக்காகத்தான் நாங்கள் எடுத்து காட்டினோம். பலகீனமான ஹதீஸையோ பலகீனமான ஹதீஸை ஒரு ஆள் மேற்கோள் காட்டினதையும் நாங்கள் காட்டவில்லை. ஒரு இமாமுடைய ஒரு அறிஞருடைய கருத்தை உங்களுக்கு மத்தியில் எடுத்து வைத்திருக்கிறோம். எந்த நூலில் சொன்னார் தெளிவாக சொன்னோமே, அல் இன்திசாருல் குர்ஆன் அப்படின்னு தெளிவாக நாங்கள் சொன்னோமே, அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார். பிரிண்ட் அவுட்டையும் தந்து விட்டோம், அதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். யாராவது சொன்னாங்களா? நீங்க கேட்டீங்க, அதுக்கு தான் பதிலாக சொன்னோம். பெரிய பெரிய இமாம்கள் சொல்லியிருக்காங்க, பாக்கிலானி மட்டும் இல்லை, இன்னும் வரும் பட்டியல். பாக்கிலானி இல்லாம யார் யாரு சொல்லியிருக்கா என்பதை நாங்கள் எடுத்து போடுவோம், நீங்கள் திகைத்து போவீர்கள். அடுத்து அதாவது மற்றவை எல்லாம் சரியாக உள்ளது அப்படிங்கிற வாசகத்தை நம்முடைய தர்ஜுமாக்கள்ல நம்ம எழுதியிருக்கிறோமா? இந்த குறிப்பிட்ட சில தவறுகளை மட்டும் சொல்லிட்டு மற்றதெல்லாம் சரியா இருக்கு, இது மட்டும் தான் தவறு அப்படின்னு நாங்கள் சொன்னதாக சுட்டி காட்டினார்கள். ஆனால் அந்த வாசகத்தை நம்ம எழுதிய அந்த விளக்கத்தை தெளிவாக படித்தால் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? சில தவறுகளை சொல்லிவிட்டு இவற்றை தவிர வேறு எதுவும் தவறு இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. நாங்கள் சொல்லி இருக்கக்கூடிய இந்த தவறுகளை தவிர வேறு எதுவும் தவறு இல்லை என்று நாங்கள் சொல்லலை. என்ன சொல்லியிருக்கிறோம்? இந்த சிறிய அளவிலான எழுத்து பிழைகளை தவிர, அளவுகளைத்தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், சிறிய அளவிலான எழுத்து பிழைகளை தவிர வேறு எதுவும் பிழை இல்லை. அப்போ இது மாதிரி சிறிய அளவில் இருக்கிறது என்ற கருத்தை தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். சரி, ஒரு பேச்சுக்கு அது மட்டுங்கிற கருத்தை தான் அங்கே எழுதியிருக்கிறோன்னு வச்சுக்கிறோமே, அப்படின்னா அதை விட கூடுதலாக உள்ள தவறுகளை சொல்லக்கூடாதா? 10 தவறுகளை முதல் சொல்லியிருக்கிறோம், அடுத்து ஆராய்ச்சி செய்யும் போது 20 தவறுகள் தெரிகிறது. 10 தவறு நீ முதல் சொன்ன, அதனால 10 தவறை தான் சொல்லணும், 20 தவறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லலாமா? இது அறிவாளிகள் இப்படி வாதிப்பார்களா? அப்ப என்ன வழங்க? உங்கள்கிட்ட பதில் இல்லை. நாங்கள் அப்படி எழுதியிருக்கிறதுனால என்ன தெளிவாக சொன்னோமோ அதுக்கு மட்டும் ஏதோ பதிலுங்கிற பேரில் முயற்சி பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. திடீர்னு நீங்கள் நுஞ்சியை போடும்போது பதில் இல்லாமல் முழிக்கிறீங்க. அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதானே? சத்தியத்தில் இருந்தால் தெளிவாக பதில் சொல்லுங்க, ஏன் இந்த மாதிரி பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள்? அடுத்து சொன்னாங்க சகோதரர் பேசும்போது, முரண்பாட்டை பாருங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் தப்பு செய்வாங்களா? ஸெய்த் பின் சாபித் எப்படிப்பட்டவர்? ஷாபுன் ஆகிலுன், நல்லவர், அறிவாளி, இளைஞர், அப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரியவர்கள் தப்பு செய்வாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்புறம் இன்னொரு பதில சொன்னாங்க, மனிதர்கள் என்றால் தப்பு செய்வார்கள், அது உண்மைதான். என்னத்தை நீங்க சொல்ல வரீங்க? தப்பு மனுஷன்னா தப்பு வரும் என்பதையும் நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆனால் நம்பிக்கைக்குரியவர்கள் தப்பு செய்ய மாட்டார்கள் என்று சொன்னா இது முரண்பாடா தெரியலையா? ஏன் நம்பிக்கைக்குரியவங்க தப்பு செய்ய மாட்டாங்களாங்க? நாங்கள் என்ன சொன்னோம்? குரானை எழுதிய எழுத்தாளர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் தான், நல்லவர்கள் தான், அவருடைய நம்பகத்தன்மையில் எந்த கொஸ்டினும் கிடையாது. என்ன, நம்பகமானவர்கள்ட்டையும் சில நேரங்களில் தவறு வரும், வராதா? ஒரு ஆள் நல்லவராக இருந்தால் தெரியாமல் தப்பு செய்ய மாட்டாரா? அப்போ உங்களுடைய வாதம் முரண்பட்ட வாதமாக இருக்கு. அடுத்து என்னன்னா, லீ தத்துலுவ லீ நபுலுவ லாக்கின்னா, இதில் எல்லாம் நீங்கள் வைக்கக்கூடிய வாதத்தை தெளிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன வாதத்தை வைப்போம், எப்போ வைப்போங்கிறத நாங்கள் சொல்லுவோம், அதை நீங்கள் தீர்மானிக்க கூடாது.
இதெல்லாம் எப்போ வைக்கலாங்கிறத நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம். அப்போ தெளிவாக சொல்லுவோம். எங்களுடைய வாதத்துக்கு எதிராக நீங்கள் வைக்கக்கூடிய வாதங்களை வைக்கணும். இதை இப்போ நீங்கள் சொல்லக்கூடாது. எப்போ வைக்கணும் நாங்கள் முடிவு பண்ணோமோ அப்போ வைப்போம். அடுத்து சகோதரர்களே, இந்த யூதனுடைய கருத்து என்று சொன்னார்கள். அதுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஒரு ஆதாரத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இது என்ன ஆதாரம்? ஆன்சரிங் இஸ்லாம். கிறிஸ்டின்ல சில பேர் இஸ்லாத்துக்கு எதிராக இப்போ எழுதிக்கிட்டு இருக்கிறான். இப்போ உருவாக்கப்பட்ட இணையதளம் ஒரு 2 வருஷம் கூட இருக்காது. அந்த இணையதளத்தில் ஒரு யூதன் சொன்னான்னு ஒரு தகவலை எழுதி வச்சிருக்கிறாங்க. அதை கொண்டு வந்து யூதன் சொல்லிவிட்டான் அப்படின்னு காட்டுறாங்க. இந்த யூதன்லாம் வர்றதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு பாக்கிலானி. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? பதில சொல்லணும். சரி, இந்த யூதன் சொன்னான்னு நீங்க காட்டியிருக்கிறீங்கல்ல, அந்த யூதன் எதை வச்சு சொன்னா? அதே இந்த பேப்பர்ல இருக்குது. இதை வச்சு சொல்லியிருக்கிறான். இந்த பட்டியல் இருக்குதுல்ல, இந்த பட்டியலை வச்சு சொல்லியிருக்கிறான். இந்த பட்டியல் யார் போட்ட? யூதன் போட்டதா? உங்க ஆளுக போட்டது. அதை எடுத்து யூதன் சொன்னானே தவிர யூதன் அவனுக்கு தனக்கு சாதகமா இருக்குன்னு சொல்லியிருக்கிறானா? அவனா ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறானா? அப்ப முந்தி பார்த்தீங்கன்னா உங்க ஆளு தான், நீங்க தான் சொல்லி இருக்கிறீங்க. அடுத்து சகோதரர்களே, அந்த யூதன் இருக்கிறான்ல, குரான்ல இப்படி எழுத்து பிழைகள் இருக்குன்னு சொன்னான்ல, அவன் கடைசியில இந்த எழுத்து பிழைகள் எல்லாம் குரானிலே பிரதிகளில் இருக்கிறது என்று இப்னு ஹல்தூன் என்பவர் சொல்லியிருக்கிறார். அப்படி யூதன் முடிக்கிறான். யார் சொல்லியிருக்காரு? இப்னு ஹல்தூன். இந்த வருது இப்னு ஹல்தூன். இப்னு ஹல்தூன் என்ன சொன்னாருங்கிறத பாருங்க. ஆதாரம் கொடுத்து மாட்டிக்கிறாங்க. இப்னு ஹல்தூன் ஹிஜ்ரி 808 மௌத்தா போறார். இவர் எப்படிப்பட்ட அறிஞர்னா சாதாரண அறிஞர் இல்லை. வரலாறுக்கு, தகவல்களுக்கு, மொழிக்கு இதையெல்லாம் இவர் ஆதாரமாக எடுத்துக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட இப்னு ஹல்தூன் முகத்திமத்து இப்னு ஹல்தூன் என்ற ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூல் அவர் சொல்கிறார், நம்ம சொன்ன மாதிரி கூட இல்லைங்க, நம்ம சொல்லக்கூடிய கருத்து தான். அதை நம்ம கொஞ்சம் ஒரு விகாரமா இல்லாத வகையில் சொல்லுவோம். ஆனா இப்னு ஹல்தூன் பச்சையா சொல்றார். என்ன சொல்றாரு? வந்தூர் மா வகஅலி அஜலி தாலிக ஃபி ரஸ்மிஹிம் அல் முஸஹஃப. அருமை சஹாபாக்கள் எழுதினார்களே எழுத்து பிரதி, அவர்கள் சஹாபாக்கள் சரியாக எழுதக்கூடியவர்களாக இல்லை, அவர்கள் எழுத்து திறமை உள்ளவர்களாக இருக்கவில்லை. அந்த திறமை இல்லாத காரணத்தினால்தான் அவர்கள் தொகுத்திருக்கக்கூடிய அந்த குரான் பிரதியிலே பல தவறுகள் ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு யார் சொல்றா? இப்னு ஹல்தூன் சொல்றாரு. சஹாபாக்களுக்கு எழுத்து திறமையே இல்லைன்னு சொல்றாரு. நம்ம கூட அப்படி சொல்லலைங்க. எழுத்து திறமை இல்லாத காரணத்தினாலதான் பல தவறுகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பின்னாடி தாபீன்கள் வந்தார்கள். அவர்கள் சஹாபாக்கள் செய்த அந்த தவறுகளை, எழுத்து பிழைகளை அப்படியே அவர்களும் எழுதி கொண்டார்கள். எதற்கு? அதெல்லாம் சரி நினைச்சு செய்யல. தபர்ருகன் பிமா ரசிமா ரசமஹு அஸ்ஹாபுர் ரசூல். ரசூலுடைய தோழர்கள் இதை எழுதியிருக்கிறார்கள். அந்த புனிதத்தின் காரணத்தை, அதை பரக்கத்தான் நினைச்சு அவர்கள் அப்படியே எழுதி கொண்டார்களே தவிர அது சரிங்கிறதுக்காக தாபீன்கள் அதை எழுதி வைத்துக் கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சில உதாரணங்களை சொல்றார். திருமறை குரான்ல லா அதுபஹன்னஹு என்று இப்ப உள்ள நம்ம எழுத்து பிரதியில இருக்கிறது. லா அதுபஹன்னஹு என்று இருக்கிறது. ஆனால் ல அதுபஹன்னஹு என்று தான் எழுத வேண்டும். இதுவெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படி பதில் சொல்றாங்க தெரியுமா? சஹாபாக்கள் எழுதுனது தப்பு இல்லை, அது பிழையே இல்லை அப்படின்னு எதுக்கு சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், சஹாபாக்கள் பிழையாக எழுதிவிட்டார்கள் என்ற கருத்தை சொல்வது சஹாபாக்களை இழிவுபடுத்திடும், அது சஹாபாக்களுக்கு ஒரு குறையா போயிரும் என்று நினைத்து கொண்டு சஹாபாக்களை தூய்மையாக சொல்லணுங்கிறதுக்காக இப்படி ஒரு தப்பான கருத்தை வைக்கிறாங்க. ஆனா இது சஹாபாக்கள் விஷயத்துல குறை ஏற்படுத்தாது. ஏன்னா அவங்க காலத்துல எழுத்துத்துறை பிரபலியமா இருக்கல. நம்ம காலத்தில் எழுதாட்டினா நமக்கு அது ஒரு குறை. ஏன்னா எழுத்து தெரியணுமா இல்லையா? எழுத தெரியாதுன்னா சில அடிப்படையான விஷயங்களை கூட செய்ய முடியாது. ஆனால் சஹாபாக்கள் காலத்தில் எழுதிதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இல்லை, எழுத்துத்துறையே பிரபலியமா இல்லை. அதனால அவங்களுக்கு தெரியாது என்று சொல்வது அது ஒரு குறையை ஏற்படுத்தாது என்று தெளிவாக இப்னு ஹல்தூன் சொல்லி இருக்கிறார். அந்த இப்னு ஹல்தூன் சொன்னதை வைத்துத்தான் யூதன் எழுதி இருக்கிறார். அப்ப நீங்க சொல்லணும், அதுக்கு முன்னாடி சொன்னவங்க எல்லாம் யூதன் அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யணும்? தெளிவுபடுத்தணும். அடுத்தபடியாக நுஞ்சிங்கிற ஒரு வாதத்தை போட்டோங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்க பரீட்சையில் இந்த கேள்வி தான் கேட்பேன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே, ஏற்கனவே கேட்ட கேள்வியெல்லாம் கேட்காம புதுசாக ஒரு கேள்வி கேட்டால் என்னங்க அதிசயமாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க.
அன்புக்குரியவர்களே, எதிர்த்தரப்பினர் வைத்த வாதத்திற்கு ஒரு சில கேள்விகளை நம்ம வச்சோம். அவர்கள் எதை பிழை என்று சொன்னாங்களோ அது சம்பந்தமாக கேள்வி வச்சோம். ஆனால் அது சம்மந்தமாக இது வரைக்கும் வாயை திறக்கலை. நுஞ்சில் மூமினில் ஒரு நூன் அதிகமாக இருக்குங்கிற சம்மந்தமாக கேட்டோம்ல. நீங்கள் குர்ஆனை ஓதுற ஆளுக்கு தானே டெய்லி, எப்படி இது வரைக்கும் ஓதிட்டு வர்றீங்க சொல்லுங்கள், அதுதானே கேட்டோம். ஓதிட்டு வந்தால் சொல்லியிருக்கலாமே, சொல்லலையே. புதிதாக கண்டுபிடிக்க கூடாதாங்கிறீங்க. நாங்கள் அப்படி சொன்னோமா? நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு பிறகு என்ன எழுதுறீங்க உங்களுடைய தர்ஜமாவில்? இன்னும் பாடத்தில் வராத கேள்வி கேட்டுட்டீங்கன்னு ஸ்டூடெண்ட்டு கேட்குற மாதிரின்னு சொல்கிறீங்க. நீங்கள் இப்போ உங்கள் பாடத்தில் என்ன எழுதியிருக்கிறீங்களோ அதை வச்சு உங்கள்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. நீங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டு இதுதான் சும்மா இருந்தாங்க, நானும் சும்மா இருந்திருப்போம். அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த சிறிய அளவிலான எழுத்து பிழைகளை தவிர மற்ற அனைத்துமே சரியாகவே மூலப்பிரதியில் எழுதப்பட்டுள்ளன சொல்லிட்டீங்கல்ல. சரியாக தான் எழுதப்பட்டிருக்குன்னு வாக்குமூலம் கொடுத்துட்டு புதுசாக இதுவும் தப்பு தான் கொண்டு வரீங்களே, புதுசாக கண்டுபிடிச்சிங்களா? அப்போ நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் புதுசாக கண்டுபிடிச்சோம். அதோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும்? இந்த 10வது பதிப்பில் உள்ளதை 11வது பதிப்பில் எடுத்துகிறோன்னு சொல்லணும். நீங்கள் அதுதான் கரெக்டு. புதுசாக கண்டுபிடிக்க கூட நாங்களும் சொல்லலை. இன்னும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இன்னும் 15 பதிப்பு வரைக்கும் நீ மாற்றிக்கிட்டு இருக்கலாம். அது எங்களுக்கு கவலை இல்லை. நீங்கள் என்ன செய்யணும்? இது 10வது பதிப்பில் இருக்குதுங்க, அடுத்த பதிப்பில் இது வராது அப்போ நீங்கள் சொல்லிடுங்க, சாப்டர் முடிஞ்சு போச்சே. நீங்கள் அதை சொல்லாமல் என்னமோ மாணவன் பரீட்சை எழுதுறான்னு சொன்னாக்கா நான் கேட்ட கேள்விக்கு அது பதிலா? மாணவன் பரீட்சை எழுத போனான், பாடத்தில் வரா கேட்டான். நான் கேட்டது அதான் பதில். கேட்டது பதிலாக சொல்லுங்கங்க. சரி, அடுத்து இப்போ நம்ம அவங்ககிட்ட இன்னொன்று சொன்னாங்க. இன்னும் சஹாபா பெருமக்கள்லாம் என்ன தப்பு பண்ணாங்கன்னு சொல்லக்கூடியதா ஆகுமே. சஹாபா பெருமக்கள் விஷயத்தில் குறையாகுமே என்பதற்காக மட்டும் நாங்கள் வாதிட வரலை. அல்லாஹ்வுடைய கலாமுல்லாவுக்கும் குறைபாடாக அமைஞ்சிருமே என்பதற்காக தான் நாங்கள் வாதிட வந்திருக்கிறோம். அதையும் நீங்கள் சேர்த்துக்கிறங்க. அல்லாஹ்வுடைய கலாமுக்கு எந்த ஐபும் இல்லை இப்படியெல்லாம் சொன்னால் அதை நீங்கள் சேர்த்துக்கிறங்க. வெறும் சஹாபா பெருமக்களுக்காக மட்டும் இதை நாங்கள் வாதிட வரவில்லை அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் நினைவூட்டுக் கொள்கிறேன். அடுத்ததாக மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் போன இதில் நுஞ்சில் மூமினே ஒரு நூன் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொன்னீங்க. எக்ஸ்ட்ரா உள்ள நூனை எடுத்துடுங்க. நீங்கள் எப்படி ஓதுவீங்கங்க சொல்லி காமிங்க. இது வரைக்கும் எப்படி ஓதுனீங்கிறது சொல்லுங்கள். உங்களை சார்ந்தவர்களுக்கு அந்த இடத்தில் எப்படி ஓத வேண்டும் என்று எப்படி சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்கள் என்பதையும் சொல்லுங்கள். அப்போ தான் எழுத்து வடிவில் உள்ளதை நீங்கள் ஓதுறீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஒளி வடிவு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, எழுத்து தான் பிழையாக இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ தான் சரி வரும். இல்லை இது வரைக்கும் அந்த தப்பாக தான் ஓதிக்கிட்டு வர்றாங்கன்னு நீங்கள் சொன்னால் ஒளி வடிவிலும் பாதுகாக்கப்படவில்லைன்னு வந்துடும். ஏன் நுஞ்சின் தானே எல்லாம் ஓதிக்கிட்டு வர்றாங்க, ஒளி வடிவில் பாதுகாக்கப்படலையில். நூன் இல்லாமல் ஓதனா தானே ஒளி வடிவில் பாதுகாக்கப்படுகிறது. அதனால் நீங்கள் நூன் இல்லாமல் எப்படி ஓதுவீங்க இங்கே சொல்லி காமிங்க. அப்படி ஓதுனா அர்த்தத்தை வச்சு காமிங்க. நாங்கள் நுஞ்சில் மூமினுக்கு அர்த்தம் எளிதாக வச்சுருவோம், நீங்கள் அர்த்தம் வச்சுருக்கிறீங்க. நாங்கள் எங்கிட்ட கேட்டால் நாங்கள் சொல்லிடுவோம். அப்படி நூன் இல்லாமல் நீங்கள் வாசித்தால் எப்படி அதுக்கு அர்த்தம் என்பது சொல்லி காமிங்க. இது வரைக்கும் அப்படி தான் ஓதுனீங்களான்னு சொல்லி காமிங்க. இல்லைன்னா அது பிழை இல்லைன்னு சொல்லுங்கள். அது பிழை இல்லை தான் அப்படின்னு ஒப்புக்கொள்ளுங்க, அதுதான் உண்மை. அடுத்ததாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தில் லைஃபு அப்படிங்கிறதுல நாங்கள் அந்த லைஃபை ஏன் கொண்டு வந்தீர்கள் கேட்டுட்டு அடுத்து சொன்னோம். அடுத்தவர் விளக்கத்துக்காக ஒரு பலவீனமான அதீதை கொண்டு வரலாம் என்றிருந்தால் அதுதான் உங்கள் நிலைப்பாடு தான். இந்த அரங்கத்துக்கு தெளிவுபடுத்துங்க. இன்னும் நாங்களாக சொல்லலையே, பாக்கியல்லாவுடைய விவரத்துக்கு தான் சொன்னோம். அதைத்தானே நானும் கேட்டேன். அடுத்தவருடைய விளக்கத்துக்காக ஒரு பலவீனத்தை கொண்டு வரலாம், அதுக்கு டைரக்ட் பதில் வரணும். நாங்கள் சொன்னது வேறு, அவங்க கேட்குறது வேறு, உடனே பதிலாக போயிருமா? அது நாங்கள் இதுக்கு சொல்லுங்கள், கொண்டு வரலாம், அடுத்தவருடைய ஒரு விளக்கத்துக்காக பலவீனமானது கொண்டு வரலாம், டைரெக்டாக சொல்லுங்கள். மூடி மலைச்சான்னு சொல்ல வேணாம். அப்போ அப்படி நின்றுக்கிட்டே இருக்கேன், நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும் மறுபடியும் திருப்ப செய்யலாம் செய்ய வேண்டாம், ரெண்டில் தான் ஒன்று சொல்லுங்கள். அடுத்து நீங்கள் சொன்னீங்க இது ஒளி வடிவு மட்டும்தான், அது குர்ஆன் எழுத்தெல்லாம் இல்லை அப்படின்னீங்க. நான் கேட்குறேன், குர்ஆனில் இறைவன் சொல்லி காட்டுகிறான், இன்னஹு லகுர்ஆனுன் கரீம், இது கண்ணியமான குர்ஆன், ஃபீ கிதாபின் மக்னூன், மறைக்கப்பட்ட ஏட்டிலே இருக்கிறது. இந்த மறைக்கப்பட்ட ஏட்டில் இருந்தது வெறும் ஒளி வடிவமா எழுத்து வடிவமா? அந்த மறைக்கப்பட்ட ஏட்டில் இருந்தது. லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், பரிசுத்தமானவர்கள் தான் அதை தொடணும்னு அல்லாஹ் சொன்னானே. அது ஒளி வடிவிலான குர்ஆனையா எழுத்து வடிவிலான குர்ஆனையா? அப்போ எழுத்து வடிவிலும் குர்ஆன் இருக்கிறதா இல்லையாங்கிறத இப்போ நீங்கள் சொல்லணும். பல்ஹுவ குர்ஆனு மஜீத், அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான், ஃபீ லௌஹி மஹ்ஃபூஸ், இது கண்ணியமிக்க குர்ஆன்,
பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் இருக்கிறதுங்கிறான். இங்கே நம்ம ஓதுறது ஒளி வடிவில் ரைட்டு, இந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் இருக்கிறது. அந்த ஏட்டில் உள்ளது எழுத்து வடிவமா ஒளி வடிவமா அப்படிங்கிறத நீங்கள் இந்த சபைக்கு விளக்கணும். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா மேலும் சொல்கிறான், ரசூலும் மினல்லாஹி யத்துலு சுஹஃபம் முத்தஹரத்தன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது இறை தூதர், அல்லாஹ்வுடைய இறை தூதர் ஓதுகிறார்கள், பரிசுத்தமான ஏட்டை படிக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான். இந்த பரிசுத்தமான ஏடுங்கிறது வேதமா இல்லையா, அதை நீங்கள் சொல்லி காட்டணும். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் பகைவர்கள் இருக்கிற ஊருக்கு குர்ஆனை கொண்டு போவாதீங்க அப்படிங்கிறாங்க. இது புகாரி முஸ்லிம்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அன் யுஸாஃபிர பில் குர்ஆனி இலா அர்லில் அதுவின்னு சொல்லியிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கல்ல, பகைவர் உள்ள இடத்துக்கு குர்ஆனை எடுத்து போவாதீங்கன்னு. அது ஒளி வடிவிலான குர்ஆனா அல்லது எழுத்து வடிவிலான குர்ஆனா, அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வைத்திருக்கும் குர்ஆன் சஹாபாக்கள் நபிக்கு முன்னால் எழுதிய குர்ஆனா என்பதற்கு ஆதாரம் தரணுமா? நம்ம வைத்து கொண்டிருக்கிற குர்ஆன் இது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் எழுதி அதை பார்த்து பிறகு எடுத்து வந்தது தான். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் எழுதின குர்ஆனை தான் நம்ம ஓதிக்கிட்டு இருக்கோம். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் உள்ள குர்ஆன் இல்லை, வேற யாரோ உள்ளது அப்படின்னு சொன்னால் எந்த குர்ஆன்? அப்போ நீங்கள் யார் இதை ஓதுறீங்க? அல்லாஹினுடைய வேதத்தை ஓதுறீங்களா அல்லது வேறு எதுவும் ஓதுறீங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் என்ன ஓதப்பட்டதோ அதைத்தான் சஹாபாக்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த சஹாபாக்கள் எதை எழுதியிருக்கிறார்களோ நபிக்கு முன்னால் எழுதப்பட்ட அந்த குர்ஆன் ஷரீஃப் அதுதான் இப்போ நம்ம கைக்கு வந்திருக்குது. நம்மளிடத்தில் பிரதெடுக்கப்பட்டு நம்ம இடத்தில் வந்திருக்கிறது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் என்ன எழுதப்பட்டதோ அதுதான் இப்போ நம்ம ஓதிக்கிட்டு இருக்கோம். அந்த குர்ஆன் தான் இப்போ நம்மள்ட்ட இருக்குது. இதுக்கு இவங்களுக்கு ஆதாரம் வேணுமா? இதை நல்ல விளங்கிக்க. குர்ஆன் ஷரீஃபு எழுத்தில் பாதுகாக்கப்படவில்லை என்ற ஒரு நச்சுக்கருத்தை கொண்டு வந்து இப்போ நம்ம ஓதுற குர்ஆன் நபிக்கு முன்னால் எழுதப்பட்ட குர்ஆன் தானே சந்தேகத்தை கிளப்புறாங்க. இது அடுத்த நச்சுக்கருத்து. இப்படி தான் போகும். கடைசியில் குர்ஆன் முழுக்க சந்தேகத்தில் ஆக்கப்பட்டதாக, சந்தேகத்துக்கு உட்படுத்தப்பட்டதாகத்தான் ஆகும் என்பது இது மிக பெரும் யூத வேலை, நச்சுக்கருத்து. இது நம் இஸ்லாமியர்களிடத்தில் பரவிவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் தான் சஹாபாக்கள் நல்ல எழுதி இருந்தும் அதை தவறு என்று சொல்லி இப்போ கடைசியில் எங்கே வந்து நிற்கிது? நம்ம வச்சுக்க குர்ஆன் நபிக்கு முன்னால் எழுதப்பட்டதா அங்கே வந்து நிற்கிது. ஒன்று. அடுத்து நாங்கள் தெளிவாக கேட்குறோம். இது விவாதம் அப்படின்னு சொன்னாலே நாங்கள் கேள்வி வைக்கக்கூடாதான், அவங்க மட்டும்தான் கேள்வி வைப்பாங்களாம். அவங்க வைக்கிற கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லிட்டே போகணுமா? பிழை என்று வாதிட்டிருக்கிறீர்கள். பிழை என்று வாதிட்டதற்கு நான் பட்டியலிட்டு இருக்கிறேன். லாக்கின்னா என்று சொல்லியிருக்கின்றீர்கள், லன்னதுவ பிழை என்று சொல்லியிருக்கிறீர்கள், லி தத்துலுவ பிழை என்று சொல்லியிருக்கிறீர்கள், லி எபுலுவ பிழை என்று சொல்லியிருக்கிறீர்கள், ஓ நபுலுவ பிழை என்று சொல்லியிருக்கிறீர்கள். இது எப்படி பிழை பதிவு செய்திருக்கிறீர்களே, அது எப்படி பிழை என்று இங்கே நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை நாங்கள் கடைசியாக வச்சுக்குவோம், அதுக்கு பதில் சொல்ல மாட்டோமா? விவாதத்துக்கு எதுக்கு உட்கார்ந்துருக்கோம்? கேள்விகள் நாங்கள் கேட்கறதுக்கு எங்களுடைய உரிமை. இவங்க பதில் சொல்ல மாட்டாங்களாம். எனவே மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த வசனத்தை பிழை என்று நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள், இந்த வார்த்தைகளை பிழை என்று எழுதியிருக்கிறீர்கள். அது எதனால் பிழை என்கிற விஷயத்தை இந்த அரங்கத்தில் இப்பொழுது நீங்கள் சொல்லி ஆக வேண்டும். நுஞ்சி விஷயமாக நாங்கள் பதில் சொல்லலைன்னு, நுஞ்சி விஷயமாக நாங்கள் திருப்பி நிறைய கேள்வி கேட்டிருக்கோம், இதுவரைக்கும் பதில் சொல்லலை. நுஞ்சி விஷயமாக இந்த தரப்பிலிருந்து பதில் சொல்ல, விவாத காலத்திலே கவனமாக ஒவ்வொன்றையும் கவனிக்க வேண்டும். நாங்கள் பதில் சொல்லியிருக்கோம், கேள்வி கேட்குறோம், நுஞ்சி விஷயமா நாங்கள் வாயை திறக்கலை என்பது இந்த இடத்திலும் அவர்கள் தவறைத்தான் செய்கிறார்கள் என்பதை நான் நிரூபித்திருக்கிறேன். அடுத்து நுஞ்சி விஷயமா குரானில் அரபு நாட்டு குரானில் இது அரபு பிரதை தான். இந்த நுஞ்சி விஷயமா அவங்க எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒல் ஹுரூஃபு சகீரா ததுல்லு அலா அயானில் ஹுரூஃபில் மத்ரூகத்தி ஃபி ஹத்தில் மசாஹிஃபி அல் உஸ்மானியா ம உஜூபின் நுத்துகி பிஹா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம முஸ்ஹாஃபே உஸ்மானில் நம்ம வார்த்தையை படிக்கிறோம்ல, படிக்கும்போது உள்ள எழுத்து வடிவில் வரும்போது எழுதியிருக்காது, அது விடப்பட்டு இருக்கும்.
அந்த அசல் எழுத்தை அறிவிப்பதற்காக வேண்டி ஒரு சிறிய எழுத்து எழுதுறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, 2 நாட்கள் நடைபெற்று தெளிவுக்கு வர வேண்டிய ஒரு விவாதம் 2 அமர்களுக்குள்ளேயே தெளிவாகிவிட்டதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒப்பந்தத்தில், அதாவது எழுத்தில் பிழை இருக்குது என்று நம்ம சொல்கிறோம். அதுக்கு ஆதாரமாக ஒன்றை எடுத்து காட்டுகிறோம். அப்போ எழுத்தில் பிழை இல்லைன்னு சொல்கிறவங்க என்ன செய்யணும்? பிழை எழுத்தில் பிழை இல்லை என்பதை தான் நிரூபிக்கணும். நம்ம எப்படி எடுத்து காட்டுறோம்? நுஜில் மூமினின் என்று தான் பெறுதியில் இருக்கிறது. நுஞ்சில் மூமின் என்று பெறுதியில் இல்லை. நுஞ்சில் என்று 2 நூன் எப்படி போடணும்னு எல்லாருக்கும் தெரியும். நுஞ்சில் மூமினின் என்று போடாமல் ஒரு நூனை எழுத விட்டு நுஜில் மூமினின் என்று போட்டிருக்கிறார்கள். பின்னாடி வந்தவங்க நுஜில்னு வாச்சிடக்கூடாதே என்பதற்காக வேண்டி மேலே ஒரு சின்ன நூன் அப்படி சேர்த்துருக்கிறாங்க. பின்னாடி வந்தவங்க முதல் காத்திப்பு போட்டதில்லை சின்ன நூன் என்பது. அப்போ இதில் என்ன விளங்குதுன்னா, வாசிக்கிறது நுஞ்சி, எழுதுறது நுஞ்சி. இதானே பிழைங்கிறது. பிழைக்கு என்ன அர்த்தம்? எழுதுறது என்னவோ அதையே வாசித்தா பிழை இல்லை, வாசிக்கிறது என்னவோ அதையே எழுதினால் பிழை இல்லை. எழுதுவது நுஜி, வாசிக்கிறது நுஞ்சி. அப்போ அல்லாட்டிருந்து வந்தது நுஞ்சி, மனுஷன் எழுதுன நுஜி. பிழையா இல்லை? இதான் டாபிக். ரொம்ப சிம்பிளான விஷயம் தானே. இதுக்கு பதில் இல்லைங்கணும். இல்லை, நுஜி தான் வந்துச்சு, எழுத்தில் இப்படி தான் இருந்துச்சுன்னு காட்டணும். லவ்ஹுல் மஹ்ஃபூலில் இருக்குல்ல, அது லவ்ஹுல் மஹ்ஃபூலில் எழுதி தான் இருக்குது. ஆனால் அந்த எழுத்துலேருந்து எழுத்தாக இங்கே வரல. லவ்ஹுல் மஹ்ஃபூலில் நுஞ்சி தான் இருக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்? கிராத்து நுஞ்சி தான், அப்படி தான் அங்கே இருக்கும். அதை தான் எடுத்துகிட்டு வர்றாரு. நம்ம வச்சுக்கிறது லவ்ஹுல் மஹ்ஃபூலில் உள்ளதை பற்றி பேசலை. நம்ம கையில் இருக்கிறது நுஜின்னு இருக்குது. அல்லாட்டிலேருந்து வந்தது நுஜியா நுஞ்சியா? நுஞ்சி வந்திருக்குமே, ஆனால் நுஜி பிழையா இல்லையா? 2 சரின்னு சொல்ல முடியுமா? இதுதான் கேள்வி கேட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்க? நீங்கள் எப்படி வாசிப்பீங்க? அதை நாங்கள் வாசிக்கிறது அதில் விளங்குது. நுஞ்சின்னு வாசிக்க போய் தான் நுஜியை பிழைங்கிறோம். தெரிஞ்சதில் கேள்வி கேட்குறாங்க. நுஞ்சி தான் வாசிக்கணும். குரான் வாழையடி வாழையா ஹிஃபுல்ல பாதுகாக்கப்படுகிறது. காரிகள் மூலமாக உள்ளத்தில் பாதுகாக்கப்பட்டு நுஞ்சின்னு வருது. எழுத்தர்கள் நுஞ்சின்னு போட்டாங்க. நாங்கள் நுஞ்சி தான் வாசிப்போம், நுஞ்சின்னு வாசிக்க மாட்டோம். நீங்கள் நுஞ்சி தான் வாசிப்பீங்க. நீங்களும் நாங்களும் நுஞ்சின்னு வாசிக்கும் பொழுது எழுத்தில் நுஞ்சின்னு இருந்தால் பிழையா இல்லையா? எங்கள் கருத்துலையும் பிழை, உங்கள் கருத்துலையும் பிழை. பிழை இல்லைன்னு என்ன செய்யணும்? கிடையாது, நுஞ்சி தான் நான் வாசிப்பேன் அப்படி சொல்லுங்க. கிடையாது, பிழை இல்லையே, எழுதினபடி தான் நான் வாசிப்பேன், எழுதினபடி தான் வாசிப்பேன் நீங்கள் சொல்லவில்லையானால் அது பிழை என்பதை தவிர வேறு என்ன? பிழைன்னு பச்சையாக சொன்னால் தான் பிழையா? பிழையா இல்லையா? அப்போ ஏன் நுஜி என்று எழுதினார்கள்? மனிதன் தவறு செய்யக்கூடியவன். அதை விட இதை அவர் கேள்வியாக கேட்டார். பதிலே சொல்லி அவ்வளோ தெளிவான விஷயம் கேள்வியை கேட்டிருக்கக்கூடாது. ஆஹா, எழுத்து பிழையை நிரூபிச்சுட்டாங்களே, ஒன்று நிரூபித்தாலும் முடிஞ்சு போச்சு கதை. எழுத்து பிள்ளைன்னு ஆகிவிட்டது. அப்புறம் என்ன செய்கிறாங்க? நாங்கள் கேட்டோம் பதில் சொல்ல, கேட்டோம் பதில் சொல்லன்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஒரு கேள்வி அதில் இல்லை. ஓதுறது நுஞ்சி, நாங்களும் நீங்களும் இவர்களும் எல்லோரும் உலகம் முழுசும் எழுதுற நுஞ்சி. அது ஏன் அதை காணா? நூனு விட்டுச்சிங்கிறதுக்கு தானே சின்ன நூனை போட்டிருக்கிறீங்க. அப்புறம் கடைசி அவர் என்ன செஞ்சார்? ஒரு வார்த்தையை வாசித்தார். என்ன வாசிச்சார்னு கேட்டால், ஒல் ஹுரூஃபு சகீரத்து, சின்ன எழுத்து மேலே போட்டிருக்காங்களே, அது ததுல் அல ஆயானில் ஹுரூஃபில் மத்ரூகத்தி ஃபி ஹத்தில் மசாஹிபில் உஸ்மானியா, உஸ்மானுடைய எழுத்து பெறுதியில் விடுபட்டு விட்டதே அதை காட்டுவதற்கு போட்டிருக்கிறோம் அப்படி வாசிச்சார். அதை உஸ்மானுடைய பெறுதியில் நூனு விடுபட்டுருச்சான், அதை காட்டுறாங்களாம். அதானே பிள்ளை? விடுபட்டதை காட்டுறதுக்கு நான் ஒன்று போட்டிருக்கேன்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன? அவன் கடைசியாக வாசி காட்டினாங்க ஒரு அரபி வாசகம் புக்கில் இருந்து. என்ன வாசிச்சாங்க? அதாவது நூனு சின்ன நூனு ஒன்று போட்டிருக்கமே, எதுக்கு போட்டிருக்கோம்? அந்த சின்னதாக நூன் இருக்கு பாருங்க, கையை வச்சு காட்டுங்க. இந்த சின்ன நூனு மேலே போட்டிருக்க, அது எதுக்குன்னு கேட்டால், உஸ்மான் அவங்க எழுதும்போது, அவங்களுடைய உத்தரவுப்படி எழுதும்போது ஒரு நூனை விட்டுவிட்டாங்க, இப்படி இருந்திருக்கணும்னு காட்டுறதுக்கு நாங்கள் போட்டுக்கிட்டோம். அப்போ அவங்க போட்டதுக்கு மேலே நீங்கள் ஒன்று போட்டால் அது பிழையா இல்லையா? பாடம்ங்கிறத படம்னு எழுதிவிட்டால் துணக்கால் மேலே போட்டால் பிழையா இல்லையா? துணக்கால் மேலே போட்டால் முதல் எழுதணும் தப்பு செஞ்சுதான் அர்த்தம். அப்போ எழுத்து பிழை என்பது எப்படி குரானை பாதிக்குங்கிறேன்.
மனிதர்கள் எழுதும்போது இப்போ கூட குரானாயத்தை எழுதும்போது தப்பாக எழுதிடுவாங்க. அவங்களுடைய நாணயத்தை அது பாதிக்காது, அவங்க நேர்மையை பாதிக்காது, குரானையும் பாதிக்காது, அல்லாவையும் பாதிக்காது. என்ன மேட்ரு? எழுத்து பிழை என்பது மனிதன்ட்ட வரும் என்பதற்கு ஆதாரம். ஆனால் எழுத்தில் பிழையா இருந்தும் கூட நுஜின்னு எழுதியும் கூட நுஞ்சின்னு வாசிக்க வச்சிருக்கிறான் அல்லா, அதான் பாதுகாப்பு. எழுதுனது நுஜி, உலகம் பூரா நுஞ்சின்னு வாசித்தால் இங்கே கரெக்டாக இருக்கு பாருங்க, இங்கே கரெக்டாக எல்லாருடைய உள்ளத்திலையும் பாதுகாக்கப்பட்ட காரணத்தினால்தான் நுஜின்னு நீங்கள் எழுதினா கூட நாங்கள் நுஞ்சின்னு வாசிக்கிறோம், உலகம் பூரா வாசிக்கிறோம். அப்போ அதைத்தான் நாங்கள் வாதமாக வைத்திருக்கிறோம். தெள்ள தெளிவாக நிரூபணமாகி விட்டது. இதுக்கு தான் நீங்கள் பதில் சொல்லலை, ஒத்துக்கொண்டு தான் இருக்கிறீர்கள். அடுத்து என்ன யூத கருத்து? நீங்கள் மறுபடி சொல்லலாமா? யூத கருத்துன்னு ஒரு கருத்தை காட்டினீங்க, அது ஆன்சரிங் இஸ்லாம்ங்கிற கிறிஸ்தவர்கள் போட்ட சமீப காலத்தில் சமகாலத்து வெப்சைடு. அதில் சில பாகிஸ்தானில் வெளியிட்ட குரானில் படத்தை எடுத்து போட்டு அது வாசிக்கிற முறை, எழுதுகிற முறைன்னு பட்டியல் போட்டிருக்கான். அதை எடுத்து அவன் காட்டுறான். இப்னு ஹல்தூனுடைய வாசகத்தை எடுத்து காட்டி எழுதியிருக்கிறான். இதை யூத கருத்து இல்லை, இப்னு ஹல்தூன் யூதருக்கு முன்னாடியாவில் இருந்திருக்காரு அப்படின்னு கேட்டால், இல்லை இப்னு ஹல்தூனுக்கு முந்தையே யூதர் சொல்லிட்டாங்கன்னு காட்டணும். அப்போ தான் யூத கருத்தாகும். மறுபடியும் யூத கருத்து சொல்லலாமா? நீங்கள் கண்டு காணாமல் விட்டுட்டு சரி தவறுதலாக விட்டோம், நாங்கள் கண்டுக்கிறாமல் விட்டா நீங்கள் என்ன செய்யணும்? அந்த யூத கருத்துங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது, சொன்ன நிரூபிக்கணும். இப்போ எப்படி நிரூபிக்கணும்? இப்னு ஹல்தூன் யூதரு அல்லது இப்னு ஹல்தூனுக்கு முந்தைய ஒரு யூதர்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார்கள். நம்ம சொன்னதைத்தான் எடுத்து எழுதியிருக்கிறான் அவன். இன்னும் சொல்ல போனால் யூத கருத்துனா என்ன? யூதர்களுக்கு சாதகமாக இருந்தால் யூத கருத்து, யூதன் சொல்வதெல்லாம் யூத கருத்து இல்லை. நீங்கள் நுஞ்சிங்கிறத நுஞ்சின்னு எழுதிக்கிட்டு இது சரின்னு வாதிட்டீங்கன்னா எடுத்து காட்டணும் சரிங்கிறாங்க, பொய் சொல்லுவாங்களோ, ஒட்டுமொத்தமாக இப்படித்தானோ அப்படின்னு சந்தேகம் வரும். யூதனுடைய வாதம் மேலோங்கு. நாங்கள் என்ன சொல்லுவோம்? அடே அதை ஏன்டா பார்க்குற, நுஜி ஏன்டா பார்க்குற, இங்கே வர்றா நுஞ்சி, எந்த ஹாஃபில் வேணா கூப்பிட்றான், நுஞ்சின்னு ஓதுவான்டா, இது ஏன்டா காட்டுறா, யூத செத்தான். நாங்கள் எழுத்துப்பிழை என்று சொல்கிற பதில் குரானை பாதுகாக்கும், யூதனுக்கு மரணடி கொடுக்கும். எழுத்துப்பிழை இல்லைன்னு வைங்க, இதை காட்டி முஸ்லீம்களை குழப்பணும், அப்பாய் முஸ்லீம்களை. கிறிஸ்தவர்கள் விவாதத்தில் தான் கேட்குறான், இப்படி இருக்க அப்படி இருக்கேண்டு. அதை ஏன்டா பார்க்குறீங்க? அதில் சும்மா துணைக்கு எழுதிக்கிட்டு சப்போர்ட்ரா, அதை எடுத்து பார்த்துக்கொள்வோம். மெயின் மூலப்பெருதி உள்ளத்தில் இருக்குது. எந்த ஹாஃபில் வேணாலும் கூப்பிடு, நுஜின்னு ஒருத்தன் கூட வாசிக்க மாட்டான். அப்போ எது யூத கருத்து? யூதருக்கு சப்போர்ட்டாக கொண்டு வர்றீங்க, அது யூத கருத்து. பிழையை காட்டியும் கிடையாதுன்னு கண்ணை மூடி சொல்கிறீங்க ஆதாரம் இல்லாமல். அப்போ யூதன் என்ன செய்வான்? என்னடா அது கண்ணு முன்னாடி பிழையை காட்டுறோம், ஒரு நூனை காணாங்கிற சரிங்கிறாங்க. அப்போ எல்லாமே இப்படி தானோ, ஒட்டுமொத்த குரான் தப்பு தானோட எண்ணத்தை உண்டாக்காதா? அப்போ இந்த மாதிரி சில முஸ்லீம்களுக்கு கெட்ட எண்ணத்தை உண்டாக்குறதுக்காக நீங்கள் மனிதர்களை முட்டு கொடுக்க போனால் இது ஏற்படும். அல்லாவுக்கு முட்டு கொடுங்க, அல்லாவுக்கு முட்டு கொடுக்க தேவையில்லை, அல்லாவுடைய மார்க்கத்துக்கு முட்டு கொடுங்க. அதுக்கு முட்டு கொடுத்தா இந்த நிலை வந்திருக்காது. அப்போ திருப்பி யூத கருத்துங்க, எது யூத கருத்து? இந்த பதில் அன்னைக்கே சொல்லி இருந்தால் யூத கருத்து வந்திருக்காது. சொன்ன பிறகு இல்லைங்கிறீங்க, பிழை கிடையாதுங்கிறீங்க. இந்த இருக்கப்ப காணமா பண்ணூன விடுபட்டதான் செய்யுதுன்னு எழுதிட்டு பிழை இல்லைங்கிறீங்க, 3 விட்டுருச்சிங்கிறீங்க, அப்புறம் பிழை இல்லைங்கிறீங்க. பிழையை காட்டுறதுக்கு தான் எழுதிட்டாங்க, ஆனால் பிழை இல்லைங்கிறீங்க, வராதுங்கிறீங்க. அதானே அர்த்தம்? இது என்ன வாதம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அதனால் இது நாங்கள் தெளிவாக நாங்கள் நினைஞ்சிருக்கிறோம், அதை நிரூபித்திருக்கிறோம் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து லாக்கினால் அன்னதுவெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் சொல்லுவோம். உங்களை கேள்வி கேட்கக்கூடாதுலாம் யாரும் சொல்லலை. நாங்கள் வைக்கிற வாதத்தை எந்த வரிசையில் வைக்க நாங்கள் முடிவெடுப்போம். வச்ச வாதத்தில் கேள்வி கேட்கலாம், நாங்கள் கேள்வி கேட்கக்கூடாது என்கிறார்கள். எப்படி யார் சொன்னா உங்களை? நாங்கள் வெயிட்டானது முதல் வைப்போம், 2வது தரத்தில் 2வது வைப்போம். வச்சதுக்கு பதில் சொன்னோம், நஞ்சுக்கு பதில் சொல்லுங்கள். லாக்கின்னா வரத்தான் போகுது. நாங்கள் ஒரு ஆர்டரில் வைக்குவோம். நாங்கள் என்ன வாதத்தை எந்த வரிசையில் வைக்கணும் நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் என்ன வாதத்தை வைக்கணும் நாங்கள் சொல்லக்கூடாது. இதைத்தான் அவர் சொன்னார். அவர் என்ன கேட்குறாரு? நாங்கள் கேள்வி கேட்கக்கூடாதான் முடிஞ்சோ? அப்போ தான் விவாதத்துக்கு வந்தீங்களா? கேள்வி கேளுங்க, என்ன வேணாலும் கேளுங்க. நாங்கள் இதைத்தான் வைக்கணும்னு நீங்கள் சொல்லாதீங்க. வைப்போம், அவ்வளோ வைப்போம், ஒன்று விடாம வைப்போம். எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்ல முடியாமல் திணறத்தான் போகிறீங்க. இப்போ நிரூபித்துட்டோம். என்ன நிரூபிச்சிட்டோம்? யூத கருத்து இல்லைங்கிறதை நிரூபித்து விட்டோம். ஏன்னா இப்னு ஹல்தூன் யூதர் இல்லை, பாக்கிலானி யூதர் இல்லை, அது நிரூபிச்சிட்டோம். நுஞ்சி என்று எழுதுவதை நுஜி என்று தப்பாக எழுதிவிட்டார்கள் என்று நீங்களும் ஒத்துக்கொண்டு சின்ன நூனை போட்டிருக்கிறீர்கள். அதுக்கு தான் போட்டோம் என்று எழுதியும் இருக்கிறீர்கள், சபையில் ஒத்துக்கொண்டும் இருக்கிறீர்கள். நிரூபணமாச்சா இல்லையா? முடிஞ்சு வாதம். குரானில் மனிதன் எழுதுகிற எழுத்தில் பிழை இருக்கிறது என்பது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் ஒரு பிழை நிரூபிச்சுனா முடிஞ்சு போச்சு கதை. பிழை இருக்குன்னு வந்து விட்டது. இதோட முடிய போகுதா?
அடுக்கடுக்காக வரும். அப்புறம் அந்த தமிழாக்கத்தில் சிலது புதுசாக கண்டுபிடிச்சுன்னு சொல்லுங்க, அதையும் முட்டு கொடுக்குறேன் நாங்கள். அன்பிற்குரியவர்களே, குர்ஆன் என்பது ஒளி வடிவத்தில் இறங்கியது மட்டுமல்ல, எழுத்து வடிவத்தில் உள்ளதும் குர்ஆன் தான் அப்படிங்கிறதுக்கு பல வசனங்களை ஹதீஸை மேற்கோள் காட்டினோம். அதுக்கு பதில் வரலைங்க. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகைவர்கள் உள்ள ஊருக்கு குர்ஆனை கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த குர்ஆன்? இந்த ஹதீஸ் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது எந்த குர்ஆன்? ஒளி வடிவத்தானதா அல்லது எழுத்து வடிவிலான குர்ஆனையா? ஆனால் குர்ஆன் என்று தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரிட்டுக்கிறார்கள். இப்போ அதே போல் சொன்னாங்க, ஒளி வடிவத்திலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, லௌஹ் பாதுகாக்கப்பட்டிருக்கான். இங்கே எழுதினால தான் தப்பு வந்து போச்சான். சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான்ல, யதுலு சுஹுஃபம் முத்தஹரத்தன்கிறான்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசுத்தமான ஏட்டை படிப்பார்கள், ஓதுவார்கள்னு அவர்கள் இங்கே எழுதப்பட்டதானே. அதுக்கு இறைவன் அந்த ஏடு இறைவனுடைய வேதம் என்று தானே குறிப்பிட்றான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஏட்டை ஓதினார்களோ அந்த ஏட்டிலும் பிழை இருக்கிறதா? அப்போ லஹுல் மஹ்ஃபூஸில் எழுதினது தான் ரைட்டு, இங்கே எழுதினா தப்பு தான் சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்தாங்கல்ல, அதுலேயும் தப்பு இருக்குன்னு தான் சொல்ல வரணும். அப்போ தப்பு இருக்கிறத தான் இறைவன் தன்னுடைய வேதம் என்று குர்ஆனில் சொல்லி காட்டுகிறானா என்பதை அவங்க தெளிவுபடுத்தணும். அதே போல் பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குர்ஆனை ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொகுத்தாங்கல்ல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கட்டளை பிரகாரம் எதிலிருந்து? மனிதருடைய உள்ளத்திலிருந்து மட்டும்தான் எழுதினாங்களா அப்படின்னு சொன்னால், எழுத்து ஒளி வடிவத்தில் இருந்தது, அதை தான் எழுதி காண்பித்து விட்டார்களாம். ஒளி வடிவத்தில் இருந்ததையும் எழுதினாங்க. அது அல்லாமல் கல்லிலே எழுதப்பட்டது, அது அல்லாமல் பலகையிலே எழுதப்பட்டது, அது அல்லாமல் தோலிலே எழுதப்பட்டது, இவைகளிலிருந்தெல்லாம் நான் தொகுத்தேன் என்று ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு தொகுக்கப்பட்டதை எழுத்து வடிவிலான இருந்ததுலேருந்து தான் எடுத்து தந்திருக்கிறாங்க. அந்த எழுத்து வடிவில் இருந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே தான். அதைத்தான் இறைவன் தன்னுடைய வேதம் என்று சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஓதினார்கள். இப்போது லவ்வுல் மஹ்ஃபூல் இருக்கிறது சரி, இங்கே எழுதப்பட்டது பிழை என்றா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினாங்களே அந்த ஏடும் பிழையானதா? அதைத்தான் இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டினானா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்தணுங்க. அடுத்து இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்டோம்? புதுசாக இன்னும் தயாரிப்போங்கிறாங்க. தாராளமாக நீங்கள் எதை கேட்டாலும் சரிதான், பதில் சொல்லாமல் இங்கிருந்து போக மாட்டானுங்க. எதை வேண்டாலும் கேளுங்க, பதில் சொல்லிட்டு தான் போவோம். நாங்கள் கேட்டது என்ன? எழுத்து பிழை இல்லை இல்லை வாக்குமூலம் பண்ணீங்களா, அந்த வாசம் எடுக்கப்படுமா? அதே இது வரைக்கும் பதில் சொல்ல நீங்கள் எடுக்கப்படும். ஏன் சொல்கிறது என்ன தயக்கம் உங்களுக்கு? இன்னும் சொல்லுவோம், இன்னும் சொல்லுங்க, சொல்லுங்க, நாங்கள் வேணாண்டா சொல்கிறோம். நீங்கள் அங்கே எழுதுனது பிழை, அடுத்த பதிப்பில் வராது என்று சொல்கிறோம். ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அடுத்த வாய்ப்பில் சொல்லுங்கள், நாங்கள் எடுத்துடுறோம் 11ஆம் வாய்ப்பில்னு சொல்லுங்கள், அந்த சப்ஜெக்டை முடிச்சுக்கலாம். நீங்கள் இன்னும் எவ்வளோ வேண்டும் வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். அதே போல் இந்த படம் அப்படிலாம் சொல்கிறாங்க, என்ன இருக்கோ அது கொண்டு வந்து நீங்கள் வெளியில் உள்ள உதாரணத்துக்கும் குர்ஆனுக்கு சம்மந்தப்பட்டு அல்லாஹ்வுடைய வார்த்தையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ நாங்களும் சில வார்த்தையை தமிழ் இங்கிலீஷ் சொல்லிக்கிட்டு வந்தாக்கா காலம் வீணாக போயிடும். அதனால நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள், அரபியிலே பதில் சொல்லுங்கள். அடுத்து யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆதான். யார் சப்போர்ட் பண்ணுறது? அவன் சொல்கிறான், என்ன உங்கள் வேதம் பாதுகாக்கப்பட்டதுங்கிறீங்களே, எங்களை பார்த்து கேட்குறீங்க, உங்களோட மூலப்பிரதியே இல்லை அப்படிங்கிறீங்க, எங்கிட்ட தான் மூலப்பிரதி இருக்குதுங்கிறீங்க, உங்கள் மூலப்பிரதியில் தானே தப்பு இருக்குது என்று அவன் எடுத்து காட்டுறான். நீங்களும் சேர்ந்துக்கிட்டு ஆமாம் எங்கள் மூலப்பிரதி இருக்குன்னு சொன்னால் நீங்களில் இப்போ யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. மூலப்பிரதி ஒழுங்காக இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான், நாங்கள் இல்லைங்கிறோம், நாங்கள் அதுக்கு நிரூபிப்போம் இல்லைன்ட்டு. எத்தனை யூதர் வேண்டுமானாலும் முன்னால் வச்சு நிரூபிப்போம். அவன் சொல்கிறாங்கிறதுனால ஆமாம்மா அப்படின்னு சொன்னாக்கா அது என்ன குர்ஆனை பாதுகாப்பதா? அப்போ அவன் சொல்கிறான், அப்போ எங்கள் வேதத்துக்கும் உங்களுக்கு என்னங்க வித்தியாசம்? எங்கிட்டையும் மூலப்பிரதி இல்லை, உங்கள்கிட்ட மூலப்பிரதி இல்லை. எங்கள் மூலப்பிரதி தப்பு இருக்குன்னு சொன்னால் உங்களோட மூலப்பிரதி தப்பு இருக்குது. அப்போ இறைவனுடைய வேதம் பாதுகாக்கப்பட்டு எனக்கு சொன்னதில் என்னங்க அர்த்தம்னு அவன் கேள்வி கேட்குறான். அதுக்கு போய் ஆமாங்கிறீங்க. அப்போ யூதருக்கு சப்போர்ட்டாக போகுது இந்த கருத்து. நாங்கள் நிரூபிப்போம் தப்பு இல்லைண்டு. இப்போ நாங்கள் யூதருக்கு எதிராக நிற்கிறோம், அந்த வேதத்தை பாதுகாக்கிறோம். யூதனை பார்த்து சொல்லுவோம், நீ சொல்கிற மாதிரி தப்பு கிடையாது, நீ அரபி மொழி ஞானம் தெரியலை, அதனால தான் இப்படி சொல்கிற, உண்மையை தெரிஞ்சுக்கன்னு நாங்கள் சொல்கிறோம். அந்த மாதிரி அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு இருக்கிறது இல்லாமக்கிறதா?
அவன் இந்த ஹதீஸ் பொருந்தலையே, அது அப்படிங்கிறானே இப்படிங்கிறானே, அதனால தான் சையான ஹதீஸாக இருந்தாலும் நாங்கள் வந்து அதை எடுக்க மாட்டோம் அப்படின்றோம். அப்போ தான் நாங்கள் இஸ்லாத்தை பாதுகாக்கிறோம். ஏன்னா இருக்கிறதெல்லாம் இல்லைன்னு சொல்லிவிட்டு இஸ்லாத்தை பாதுகாக்கிறீங்களே, இருக்கிறத இருக்குன்னு சொல்லி நிரூபிக்கணும். அதுதான் திறமை. அவன் சொல்கிறான் இந்த ஹதீஸ் சரியில்லை, உங்களுக்கு கருத்து அறிவுக்கு பொருந்தலைண்டு. ஆமாம், சரியாக இருந்தாலும் அது சரியில்லை தான். பார்த்தீங்களா, கிறிஸ்டியனால் பிடிக்க முடிந்ததா, இஸ்லாத்தையும் பாதுகாத்து விட்டோம். இப்படியே ஒரு ஹதீஸாக இழந்துட்டாக்கா, அப்போ ஹதீஸே இல்லைன்னு சொன்னால் இஸ்லாத்தை நீங்கள் பாதுகாத்தீங்க, இஸ்லாத்தை தொட தெரிஞ்சிட்டீங்க. ஒரு ஹதீஸ் இல்லைன்னா அப்புறம் எங்கே இஸ்லாம் இருக்கு? இருக்கிறத வச்சுக்கிட்டு பேசுங்க. இப்போ நாங்கள் சொல்கிறோம் யூதனை பார்த்து பிழை இல்லைங்கிறோம். இப்போ உங்கள்கிட்ட எதை நிரூபிப்போம், அதை தான் யூதன்ட்டையும் சொல்லுவோம். அவன் சொல்கிறாங்கிறதுனால ஆமாங்கிறீங்க. பாதுகாக்கிற நிலையா இது? இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிஸூன் என்று இறைவன் சொல்கிறானே, அது என்ன ஆச்சு? இதை நாமே இறக்கி வைத்தோம், நாமே பாதுகாக்கிறோங்கிறானே. அப்படியானால் யூதர்கள் இந்த நசாராக்களுடைய கூற்றுக்கு நாம் ஒத்து போகக்கூடாது. அவன் சொல்வது பிழை, குர்ஆன் சரியாகத்தான் இருக்கிறது என்பதைத்தான் நம்ம நிரூபிக்கணும். கணித்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, 2 அமர்வில் விவாதம் முடிவுக்கு வந்துட்டான். நாங்கள் வச்ச ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்லலை. நாங்கள் அவங்க நுஞ்சின்னு சொல்கிறாங்க, நாங்கள் நுஞ்சியை எடுத்து வச்சு பேசுகிறோம், பதில் சொல்கிறோம். இப்போ நாங்கள் லாக்கின்னா கேள்வி கேட்டிருக்கேன், எதனால் பிழை. லன்னு துவ கேட்டிருக்கேன், லி தத்துலுவ கேட்டிருக்கேன், லி எபுலுவ ஓ நபுலுவ, இதெல்லாம் பிழைன்னு சொல்கிறீங்களே, எதனால் பிழை அதை நிரூபிங்க இந்த அரங்கத்தில் அப்படி நான் கேள்வி கேட்குறேன். நாங்கள் கேள்வி கேட்கக்கூடாதான். அவங்க விவாதத்துக்குன்னு ஒரு அமைப்பு வரிசை வச்சுருக்காங்களாம், அந்த வரிசை பிரகாரம் தான் அவங்க போவாங்களாம். ஆனால் அவங்க வந்து எங்கள்கிட்ட கேள்வி கேட்குறதுக்கு நுஞ்சியை முதல்ல ஆரம்பிச்சிருவாங்களாம். நாங்கள் அவங்க கேள்வி ஏற்ப போகணுமா? அவங்க நுஞ்சின்னு முதல்ல வச்சுப்பாங்களாம், அதை கேள்வியை கேட்பாங்களாம், அவங்களுக்கு ஏற்ப நாங்கள் போகணுமா? நாங்கள் லாக்கின்னு சொல்லி கேட்டால் அப்படி கேட்டுறாதீங்க, நாங்கள் ஒரு தர்த்தீப் வச்சுருக்கோம், அந்த தர்த்தீப் பிரகாரம் தான் போவோம் அப்படிங்கிறாங்க. இப்போவும் சொல்கிறேன், லாக்கின்ன என்பதற்கு, லி தத்துலுவ என்பதற்கு, லி எபுலுவ என்பதற்கு, ஓ நபுலுவ என்பதற்கு எதனால் அது பிழை என்பதை அரங்கத்துக்கு நிரூபிச்சுட்டு பேசுங்க. சஹாபாக்கள் சரியாக எழுதியதை தவறு என்று சொல்கிறீர்கள் என்று உங்கள் மீது நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றோம். அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்கள் சரியான முறையில் பதில் சொல்லாமல் பிறகு சொல்லுவோம் சொல்லிட்டு கடைசியில் விவாதத்தினுடைய முடிவுக்கு வந்துடுவோம். இப்போ 2 அமர்வு போச்சு, வீணாக போச்சு. கடைசி விவாதத்தினுடைய முடிவுக்கு வந்துடுவோம். முடிவுக்கு வந்த பிறகு அதில் ஏதாச்சும் ஒன்று சொல்லிடுவீங்க, எங்களுக்கு பதில் சொல்வதற்கு உண்டான வாய்ப்பு இல்லாமல் ஆக்கிடுவீங்க. அதனால் நாங்கள் கேட்ட கேள்வி சஹாபாக்கள் மேலே அபாண்டமாக பழி சுமத்திருக்கிறீங்க. எனவே இது பிழை என்பதற்கு என்ன அடிப்படையில் நீங்கள் பிழை என்று சொன்னீர்கள் என்பதை இந்த அவைக்கு நீங்கள் இப்பொழுது நிரூபிக்க வேண்டும். அதே போல இவங்க இன்னொரு கருத்தை சொல்றாங்க, யூதர்கள் வந்து அவங்க கருத்தை நம்ம சப்போர்ட் பண்றோமா, யூதர்கள் வந்து குர்ஆன்ல பிழை இருக்குன்னு சொல்றாங்களாம், யூதர்கள் வந்து எழுத்து பிழை இருக்குன்னு சொல்றாங்களாம், அந்த எழுத்து பிழை இருக்குது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதை நம்ம வந்து சப்போர்ட் பண்றோமா, சப்போர்ட் பண்ணி நம்ம யூத கருத்துக்கு வக்காலத்து வாங்குகிறோம் என்ற ஒரு கருத்தை சொல்கிறாங்க. எழுத்து வடிவில் குர்ஆன் வந்தால் அந்த குர்ஆனில் வந்து எந்த ஒரு வேதமாக இருந்தாலும் சரி, யூதர்களுடைய வேலை என்ன தெரியுமா, அல்லாஹுடைய வேதத்தில் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி குர்ஆன் ஷரீஃப் நம்ம கையில் எழுத்து வடிவில் வந்திருக்கு. குர்ஆன் ஷரீஃப் நம்ம கையில் எழுத்து வடிவில் வந்தாலும் யூதர்கள் அந்த குற்றச்சாட்டை தானே வைப்பான். அவனுக்கு வந்த வேதத்திலேயே அவன் சரியான ஒரு கையாடல் செய்திருக்கின்ற பொழுது நமக்கு இறங்கிய குர்ஆன் ஷரீஃபிலையும் அவன் அதை பித்தலாட தானே செய்வான். அவன் பிழை என்று சொன்னால் ஆம் பிழை இருக்கிறது, நாங்களும் பிழை என்று சொல்லுவோம் சொன்னா இதுதானே யூத கருத்து. அவனுக்கு வந்த வேதத்தையே அவன் வந்து இட்டுக்கட்டு செய்திருக்கிறான், அதிலேயே அவன் கையாடல் செய்திருக்கிறான் யூதர்கள் என்று இருக்கின்ற பொழுது நமக்கு அருளப்பட்ட குர்ஆன் ஷரீஃபை அவங்க எப்படிங்க சும்மா வைப்பாங்க, விட்டு வைப்பாங்களா? எனவே நமது குர்ஆன் ஷரீஃபை அவர்கள் களங்கப்படுத்துவதற்கு, பொய்யாக்குவதற்கு அவர்கள் பிழை என்ற ஒரு வாதத்தை எடுத்து வைக்கின்ற பொழுது அந்த கருத்தை நீங்களும் ஏற்றுக்கொண்டு ஆம் பிழை இருக்கிறதுன்னு சொல்றீங்களா, இது யூத கருத்தா? பிழை இல்லை என்று நிரூபிப்பதற்காக வந்து நாங்கள் அமர்ந்து பல கேள்விகளை கேட்டிருக்கிறோம். எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாம கடைசியில் சொல்லுவோம் என்று தட்டி கழித்துக் கொண்டிருக்கிறீர்களே, எது யூத கருத்து என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக வந்து எழுதுறதுக்குண்டு பல முறைகள் இருக்குதுங்க. நம்ம எழுதும்போது சில வார்த்தைகள் அது இன்னைக்கும் நடைமுறையில் இருக்கிறது. எழுத்து நடைமுறையை நான் பேசுகிறேன், இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கிறது. நாம் எழுதுகின்ற பொழுது சில வார்த்தைகள் கூடுதலாக இருக்கும், ஆனால் அதை வாசிக்கும் போது அந்த வார்த்தையை உச்சரிக்க மாட்டோம். சில இடங்களில் வார்த்தை குறையும்,
ஆனால் வாசிக்கின்ற பொழுது எந்த வார்த்தை விடுபட்டு இருக்கிறதோ அதை நம்ம என்ன செய்வோம், படிப்போம். இது இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கக்கூடிய எழுத்து பிரச்சனை, எழுத்து சட்டமே அது. இன்னைக்கு நான் கேட்குறேன், குரான்ல தாலிக்கன் இருக்குதுலாங்க, தாலிக்கன் இருக்குதே, இது எப்படி இருக்கும்? அன்பான சகோதரர்களே, லாக்கின்னால் நபுலுவ இதுக்கெல்லாம் பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நுஞ்சி எழுத்து பிள்ளையாக நுஜி என்று எழுதிவிட்டார்கள் என்று நம்ம கேட்டோம். அதுக்கே ஒன்றும் பதில் சொல்ல காணா. இதில் லாக்கின்னாவுக்கு ஓடிட்டாங்க. முதல் நுஜிக்கு பதில் சொல்லுங்க, நுஜின்னு தப்பாக எழுதியிருக்காங்களே அதுக்கு பதில் எங்கன்னு கேட்டிருக்கோம். பதில் இவங்க சொல்லலை. முதல் ஒப்பந்தத்தை நீங்கள் படித்து பாருங்கள். ஒப்பந்தத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறோம், ஒவ்வொரு தரப்பினரும் வாதத்தின் போது எடுத்து வைக்கும் வாதங்களுக்கும் ஆதாரங்களுக்கும் மட்டுமே பொறுப்பாளிகள். இது ஒப்பந்தத்தில் எழுதியிருக்கிறோம். என்ன வாதத்தை நாங்கள் வைக்கிறோமோ, எந்த ஆதாரங்களை வைக்கிறோமோ அதுக்கு தான் நாங்கள் பொறுப்பாளி. நீங்களா ஒன்று சொல்லிக்கொண்டு இதை நீ சொல்லணும்னு என்ன நிர்பந்திக்க கூடாது. நாங்கள் எடுத்து வைக்கணும், அதுக்கு தான் நாங்கள் பொறுப்பாளி. ஒப்பந்தத்தை நீங்கள் தெளிவாக படிங்க. ஆமாம், லாக்கினால வரும், வராமல் விட மாட்டோம், எல்லாம் வரும். நீங்கள் சொன்னதும் வரும், சொல்லாததையெல்லாம் நாங்கள் பட்டியல் போடுவோம். அது மாதிரி சஹாபாக்கள் கேட்டோம். இப்போ நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த எழுத்து பிரதி சஹாபாக்கள் எழுதியதான்னு கேட்டோம். ஆமாம், சஹாபாக்கள் எழுதியது அப்படின்ட்டு சொன்னாங்க. நம்ம என்ன கேட்குறோம், இப்போ வச்சிருக்கிற சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலை கைப்பட எழுதினாங்களே, அந்த கைப்பட எழுதின பிரதியா இது அப்படின்னு கேட்டோம். அந்த கேள்விக்கு ஒழுங்கான பதிலை சொல்லாமல் அப்படியே முரண்படுறாங்க. சஹாபாக்கள் எழுதுனது தான் அப்படின்னு சொல்கிறாங்க, அதில் இருந்து பிரதியாக எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. சஹாபாக்கள் கைப்பட எழுதினதா இது, அதிலிருந்து பிரதி எடுக்கப்பட்டு வந்த பிரதிதான இது அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லிக்கிறோம். அடுத்து இந்த ஹதீஸை சொன்னாங்க, பகைவர் ஊருக்கு நீங்கள் குரானை கொண்டு போகாதீங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எழுத்து பிரதிக்கும் குரான் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், சொல்லியிருக்கிறாங்க. யார் மறுத்தா? நாங்களும் இதற்கு குரான் தான் சொல்லி காட்டுறோம், இது குரான் தான் சொல்கிறோம். தர்ஜுமத்துல் குரான், குரானுடைய தர்ஜுமா என்று நாங்கள் பேரும் வச்சிருக்கிறோம். அமெரிக்காவில் உள்ளவன் இந்த எழுத்து பிரதியை தான் எரித்து இது குரானை அவமதிச்சான், குரானை அவமதித்தான் என்று நாங்கள் எல்லா பேரும் போராட்டம் நடத்தினோம். இதையும் குரான் என்று சொல்லலாம். ஓசை வடிவில் உள்ளதை வெளியில் கொண்டு வருவதற்கு உதவுகிறதுங்கிற அடிப்படையில் இதையும் குரான் என்று சொல்லலாம். இது மட்டும் இல்லை, கேசட்டில் இருக்குது அதுவும் குரான், சாஃப்ட்வேரில் இருக்குது அதுவும் குரான். ஆனால் விவாதம் என்று வரும்போது மூலம் எது என்பதை வேறுபடுத்த வேண்டிய ஒரு நிலை இருக்கின்ற காரணத்தினால் உண்மையாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஜிப்ரீலிடமிருந்து எப்படி வந்தது என்பதை நாம் வேறுபடுத்துகிறோம். இதை பதிலாக சொல்லிக்கிறோம். அடுத்தவங்க கேட்டாங்க, எத்துலு சுஹஃப முத்தஹரா, தூய்மையான ஏடுகளை இந்த ரசூல் ஓதுவார் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது நம்ம வச்சிருக்கக்கூடிய உலகத்தில் கையில் இருக்கக்கூடிய ஏடுகளை தான் அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சாங்க. அப்படின்னா நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், தூய்மையான ஏடுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள் இருக்குதுல்ல, அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எழுத்து பிரதியை வைத்துக்கொண்டு பார்த்து படித்து சஹாபாக்களுக்கு ஓதி காட்டினாங்களா? அப்படிதான் நீங்கள் சொல்ல வரீங்க. சுஹூஃப் என்றால் புத்தகம், ஏடு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை எடுத்து அதில் உள்ளதை பார்த்து வாசித்து சஹாபாக்களுக்கு ஓதி காட்டினாங்களா? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். நம்ம என்ன சொல்கிறோம், சுஹூஃப் என்றால் ஏடுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சுஹூஃபை ஓதினார்கள். இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை எடுத்து ஓதி சஹாபாக்களுக்கு வாசித்து காட்டலை. அல்லாஹ்விடம் இருக்கிறது லஹ்வே மஹ்ஃபூல், அதையும் சுஹூஃப் என்று சொல்லலாம். அந்த லஹ்வே மஹ்ஃபூல்ல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் வந்த காரணத்தினால் அல்லாஹ் அதையும் சுஹூஃபை ஓதினார் என்று சொல்லி காட்டுகிறான். அடுத்து ஸைத் அலில் அவர்கள் ஓசை வடிவுலை மனித உள்ளங்களில் இருந்தும் குர்ஆனை தொகுத்தார்கள். தோல், புத்தகம், இந்த மாதிரி எலும்பு இதில் இருந்தும் எழுதினார்கள் அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னாங்க. ஆமாம், உண்மைதான், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதில் அந்த தோலில் அந்த எலும்பில் ஸைதில் அவங்க எங்கேருந்து எழுதினாங்களோ அந்த நூலில் நுஜி என்று இருந்துச்சா? இன்னைக்கு நீங்கள் எழுதி வச்சிருக்கிறீங்கல்ல நுஜின்னு, அது மாதிரி அந்த தோலில் நுஜின்னு இருந்துச்சுன்னு காட்டுங்க, அந்த எலும்பில் நுஜின்னு இருந்துச்சுன்னு காட்டுங்க. மனிதர்கள் தான் அதில் இருந்து எழுதினாலும் அதில் இருந்து பிரதி எடுக்கும் போது தவறுதலாக எழுதுவார்கள், தவறுதலாக விடுபட்டிருக்குன்னு சொல்கிறோம். அதுக்கு பதிலாக காணா தர்ஜுமாவில் இதை தவறு என்று சொல்லி இருக்கிறீர்கள், அப்போ இதை நீக்கி விடுவீர்களா அப்படின்னு கேட்டாங்க.
எதுக்கு நீக்கணும்? அதுவும் தவறுதான். நாங்கள் எதை அதை தவறுன்னு சொல்லியிருக்கிறோமோ அதுவும் தவறு என்பதை நிரூபிப்போம். இன்னும் சில தவறுகள் இருக்கிறது, அதை அடுத்த அடிஷனில் நம்ம எடிஷனில் சேர்த்துக்கிடுவோம். அடுத்து 11வது 10வது எடிஷன் தான் போட்டிருக்கிறாங்க. அடுத்து 11வது எடிஷன் வரும்போது இன்னும் கூடுதலான எழுத்துப்பிழைகளை எழுத்தர்கள் செய்திருக்கிறார்கள் என்ற பட்டியலையும் அதில் கூடுதலாக சேர்த்துக் கொள்வோம். அடுத்து யூதனுக்கு சப்போர்ட்டுன்னு ஒரு வாதத்தை வச்சாங்க. மூலப்பிரதியில் தப்பு இருக்குன்னு நம்ம சொல்கிறோமா, அவங்க மூலப்பிரதியில் தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்களா? அதனால் அவங்க தான் யூதனுக்கு எதிராக பேசுகிறாங்களா, நம்ம யூதனுக்கு ஆதரவாக பேசுகிறோமா? மூலப்பிரதி எது? இன்னைக்கு வச்சிருக்க யூதன் எந்த நூலை சொல்லி காட்டுறானோ, எந்த புத்தகத்தை சொல்லி காட்டுறானோ அந்த புத்தகம் தான் மூலப்பிரதியா? மூலப்பிரதி எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் கொண்டு வந்தார்களே அந்த மூலப்பிரதி எது? மனித உள்ளங்களிலிருந்து வந்தது. அதுல நாங்க சொல்றோம் அந்த மூலத்தில் எந்த பிழையும் இல்லை, எந்த தவறும் இல்லை. மூலத்தை உண்மையான மூலத்தை யூதன்ட்ட சொன்னோம்னா அவன் பேச மாட்டான். நீங்க என்ன சொல்றீங்க? மூலத்தை இல்லாதத மூலம்னு பொய்ய ஆக்கி எந்த அறிவாளியும் எவனும் ஏற்றுக்கொள்ள மாட்டானோ அந்த பொய்ய சொல்லி யூதனுக்கு பதில சொல்றீங்க. இல்லாதது இருக்குன்னு சொல்லி பதில சொன்னா அப்ப அது யூதனுக்கு பதில் சொல்றதா? அது அவதூறு சொல்றது இல்லையா? அப்ப யூதன் நினைக்க மாட்டானா இப்படி பொய் சொல்றாங்க, இப்படி அவதூறு சொல்றாங்க? அப்ப இப்ப யூதனை வழிகெடுக்கிறது யாரு? நீங்க தான் வழிகெடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அன்புள்ள சகோதரர்களே, இந்த நுஞ்சியுடைய விஷயத்தில் தெளிவான முறையில் நம்ம எடுத்து வைத்தோம். 2 நூனும் சந்திக்க வேண்டிய அந்த இடத்துல நூன் விடுபட்டுள்ளது. அதை மேலே சுட்டி காட்டுவதற்காக விடுபட்டுள்ளது என்பதை சுட்டி காட்டுவதற்காக எழுதியிருக்கிறார்கள். திருக்குரான் என்பது அல்லாஹ்விடமிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த இறைவசனம் சொல்லப்பட்டதோ அதில் ஒரு எழுத்து பிழையும் கிடையாது என்பது எங்கள் நிலைப்பாடு. அதே நேரத்தில் அதை மனித எழுத்தர்கள் தங்கள் வசதிக்காக வேண்டி எடுத்து எழுதுகிற பொழுது கூடுதலான கவனம் செலுத்தான் எழுதினார்கள். அப்படி எழுதுகிற நேரத்தில் அவங்க மனிதன் என்ற அடிப்படையில் அவர்களையும் தாண்டி அந்த கவனத்தையும் மீறி ஒரு சில இடங்களில் தவறுதல் நடந்திருக்கிறது என்பதை சுட்டி காட்டிட்டு வரோம். அதில் இந்த நுஞ்சியுடைய விஷயத்தை நம்ம எடுத்து காட்டினோம். அதில் அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள். உஸ்மானுடைய அந்த ஏட்டில் அந்த நுஜி என்று தான் இருந்தது, அதில் இதை சேர்த்து விட்டோம் என்று ஒத்துக்கொண்டார்கள். அப்புறம் அது வழக்கில் இருக்குங்கிறாங்க. ஆனால் குரானில் உள்ள பல இடங்களில் சும்மனு நஜ்ஜி ருசுலனா என்று வரக்கூடிய அந்த 10வது அத்தியாயம் 103வது வசனத்திலையும் சரி, சும்ம நஜ்ஜில்லதீன இத்தகவ் என்று வரக்கூடிய 19:72லையும் சரி, மா நன்சஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்சிஹா என்று 2 நூன் வருது பாருங்க, நுன்சிஹா என்று வருது. இப்படிப்பட்ட அநேக வசனங்களில் இந்த 2 நூன் வருகிற எல்லா இடத்துலையுமே 2 நூன் சேர்த்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. எங்கேயுமே ஒரு நூனை எழுதி ஒரு நூனை மேலே போட்டு குட்டியாக போட்டு எழுதப்பட கிடையாது. ஆனால் இந்த ஒன்றில் மட்டும் அவங்க கொஞ்சம் கவனக்குறைய விட்டுட்டாங்க. இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பெரிய பாரதூரமான தப்பு, இது ஒரு பெரிய துரோகம் செய்து விட்டார்கள் நம்ம சொல்லலை. நாம் என்ன சொல்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நம்ம ஓதுறோங்க, உங்கள்கிட்ட ஓதி காட்டுறோங்க, நீங்களும் திருப்பி ஓதுறீங்க, ஒரு பிரச்சனை இல்லைங்க. ஒருத்தர் எழுதிட்டு வரும்போது என்ன பண்ணுறாருன்னா, அல்ஹம்துன்னு எழுதும் பொழுது மீமை விட்டு எழுதிட்டார், அல்ஹது லில்லாஹி ரப்பில் ஆலமீன் எழுதிட்டார். அது காட்டும் பொழுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதணும். அப்படி தான் நீங்களும் ஓதுனீங்க, கொஞ்சம் கவனக்குறைவாக அந்த மீமை விட்டுட்டீங்க அப்படின்னு லைட்டாக சேர்த்து விட்டா இது நீங்கள் என்ன நினைப்பீங்க? எழுத்து பிழையை சுட்டி காட்டணும்னு நினைப்பீங்களா? உங்களை ஒரு பெரிய நச்சுக்கருத்து திணிச்சிட்டோம் என்று நினைப்பீர்களா? அது எழுத்து பிழை நடந்திருக்கு, தவறுதலாக எழுதிட்டீங்க அப்படி சுட்டி காட்டுறோம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் காட்டுறது தான். இப்போ நண்பன் என்று இருக்குதுங்க, நபன் ஒருத்தன் எழுதிட்டான். ஏங்க நண்பன் நீங்கள் சொல்கிறீங்க, அதெல்லாம் கரெக்டு தான், எழுத்துல ஒரு நூனை விட்டுட்டீங்க, இன்ன விட்டுட்டீங்கன்னு சொல்கிறோம். இன்ன விட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இப்படி எழுதலாமா? இந்த வடிவத்தில் தான் நண்பன்லாம் எழுதுவீங்களா? அண்ணன் கண்ணன் இப்படியெல்லாம் எல்லாத்துலேயுமே இப்படி தான் எழுதுவீங்களா? இன்னும் மேலே போட்டு எழுதுவீங்களா? சேர்த்தான் எழுதுவீங்க. அப்போ இங்கே அப்படி எழுதுனீங்க, பிழையாகி போச்சு என்று சுட்டி காட்டுறோம். இந்த பிழைக்கு அவர்களால் ஒரு பதிலும் சொல்ல முடியல. இப்போ அடுத்த வாதத்துக்கு வருவோம். குரானில் அல்லதீன என்ற வார்த்தை பல இடங்களில் வந்திருக்குதுங்க. இந்த அல்லதீன என்று வரக்கூடிய இடத்துல அல்லதீன என்பதற்கு முன்னாடி லாம் சேர்த்து விட்டால் லில்லதீன என்று தான் படிக்க வேண்டும், சரிங்களா? இப்படி லாம் சேர்த்து படிக்கிற பொழுது அல்லதீனவுக்கு முன்னாடி லாம் சேர்த்து படிக்கும் பொழுது இடையில இருக்கிற அல்லதீன உள்ள அலிஃப் இருக்குதுல்ல, அது விடுபட்டு போயிடும். இங்கே பாருங்க, இப்போ அல்லதீனவுல அலிஃப் இருக்கா? அலிஃபு லாமு தால் ஏ ஐன் ஏ நூன் இருக்கு. இந்த அல்லதீனக்கு முன்னாடி லாம் போட்டவுடனே என்ன ஆகுது? லில்லதீனன் வாசிப்போம். லில்லதீனில் என்ன ஆகும்? அலிஃபை விட்டுறணும், எடுத்துறணும்.
இப்படி தான் குர்ஆனில் அநேக இடத்துல வருகிறது. அப்போ ஃபவைல் லில்லதீன யக்துபூனல் கிதாப் இப்படிலாம் வருதா? எங்கேயாவது அலிஃப் போட்டிருக்குதா பாருங்க. லில்லதீன் வரக்கூடிய எல்லா இடத்துலையுமே அலிஃபை தவிர்த்துத்தான் எழுதுகிறார்கள். அதான் சரி. இப்படி தான் ஹதீஸில் இருக்குது, இலக்கணத்தில் இருக்குது, இலக்கியத்தில் இருக்குது, கவிதையில் இருக்கிறது, எல்லாத்துலையும் இருக்குது. ஆனால் குர்ஆனில் ஒரு வசனம் வருகிறது. அந்த வசனத்தில் ஃபமா லில்லதீன என்று தொடங்கக்கூடிய அந்த ஆயத்தில் பாருங்க, லில்லதீன என்று வரக்கூடிய இந்த இடத்துல அலிஃபை போட்டிருக்கிறாங்க. இது ஒரு பிழை. நுஞ்சில் மோமினின் அப்படிங்கிறதுல நுஞ்சில் தான் ஓதணும், அப்படி தான் இருக்கணும், ஒரு நூனு இல்லாமல் இருந்துச்சு, அதை காட்டுறதுக்கு தான் நூனு போட்டிருக்காங்க என்று இவருடைய சுய விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. அங்கே ஒரு எழுத்து இல்லை அதனாலங்கிறது இல்லை. பொதுவாக எல்லா இடத்துலையும் இப்போ பஸ்தாத்துங்கிறது விவாதம் என்னால் இருக்குது பின்னால். அங்கேயும் கூட இந்த சாது அப்படிங்கிற இடத்துக்கு மேலே சீன் போட்டிருக்கோம். ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், இங்கே சொன்ன விளக்கத்தை தான் அங்கேயும் சொல்லுவாங்க. அது ஒன்று இல்லாமல் இருக்குதும்பாங்க, இங்கே மாற்றி எழுதிருக்கு, அதனால தான் சரியாக அங்கே போட்டிருக்காங்கன்ட்டு. அப்படிலாம் கிடையாதுங்க. எது எழுதப்பட்டிருக்கோ முசாஃபா உஸ்மானில் அதுதான் இப்போதும் இருக்குது. அதை கராத்துகள் வித்தியாசப்படுதுங்க. ஒளி வடிவத்தில் பாதுகாக்கப்படுது அப்படிங்கிறாங்கல்ல, அது கூட பின்னால் நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஒளி வடிவங்கிறது ஒரே மாதிரிலாம் கிடையாதுங்க. நம்ம ஓதுறது ஹஃப்ஸர் அலி அல்லாஹு அன்ஹு அந்த இமாமுடைய அந்த கராத்து பரம் தான் நம்ம ஓதிக்கிட்டு இருக்கிறோம். அது ஏன் அவங்க ஓதுறத தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கிறதுக்கு அவங்க காரணம் சொல்லணும். ஏன்னா எத்தனை இமாம்கள் ஓதிருக்கிறாங்க. ஹப்ஸி இமாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் ஓதினாங்க, அதனால தான் இப்படி ஓதுறோம் அப்படி அவங்க சொன்னாங்க, அதுக்கு ஆதாரம் காட்டணும். இப்போ இருக்கிற முறை இப்போல்லாம் குர்ஆன் இருக்கிறதில் அச்சடிச்சுட்டு கடைசியில் எழுதி வைப்பாங்க, இது ஹப்ஸுடைய கராத்து பரான்னா அச்சடிக்கப்பட்டிருக்குண்டு, அதுதான் அவங்க ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு கூட உலகத்தில் இந்த மொராக்கோ, சூடான், மேற்கு ஆப்பிரிக்கா நாடுகள்லாம் இப்போ நம்ம ஓதுறோம்ல அந்த குர்ஆன் இருக்காதுங்க. வர்ஷு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கராத்து, நாஃபி என்பவர் மூலமாக ரிவாயத் அதுதான் ஓதுறேன். இன்றைக்கி அந்த குர்ஆன் அங்கே இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ உலகத்தில் பெரும்பாலான மக்கள் இப்போ நம்ம ஓதுறாங்க ஹப்ஸுடைய கராத்து. அதுபோல் இன்னும் சில பகுதிகளில் இன்றைக்கு முன்னாலேலாம் இன்றைக்கு ஓதிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம எல்லாமே சரியும்போம். காரணம் எனக்கு இப்போ வித்தியாசம் கிடையாது. அவன் யஹூதி சொல்கிறானே வித்தியாசம் வெகுதி கிடையாது. ஏன்னா 7 கராத்து அடிப்படை 7 ஹர்ஃப் அடிப்படையில் குர்ஆன் இறங்கி இருக்கிறது என்றது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்துட்டாங்க. எல்லாம் தெளிவாக தான் இருக்குது. இப்போது இன்றைக்கி இப்போ அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஓதி காமிச்சாங்கல்ல, அல்ஹம்துலில்லாஹ் நம்ம மாலிக் யௌமித்தீன் தான் நம்ம எல்லாம் ஓதுறாங்க. ஆனால் நீங்கள் குர்ஆன் எடுத்து பார்த்தீங்களாக்கா அலிஃப் இருக்காது, மலிக் யௌமித்தீன் அப்படி தான் இருக்கும். இப்போ சொல்கிறாங்க அலிஃப் இல்லை, அதனால தான் அங்கே சுட்டி காட்டுறோம். இப்போ நீ சுட்டி காட்டியல அந்த மலிக்கையில் அலிஃப் இல்லாமல் போச்சு, அலிஃப் போட்டுக்கிறேன்னு அப்படி சுட்டி காட்டினீங்களா? இது வரைக்கும் சுட்டி காட்டலை, இனிமேல் சுட்டி காட்டுவீங்களா? இனிமேல் சேர்ப்போன்றிருக்கீங்கள்ல, அதில் சேர்ப்பீங்களான்னு நீங்கள் சொல்லணும். மலிக்கு தான் எழுதப்பட்டிருக்கு முஸஹஃப் உஸ்மானில். அதில் இன்றைக்கும் வருஷையுடைய கராத்து பிரகாரம் ஓதுறாங்கன்னு சொன்னோம்ல ஒரு சில பகுதிகளில், அவங்க மலிக்கும் தான் இன்றைக்கும் ஓதுறாங்க. இப்போ நான் கேட்குறேன், ஒளி வடிவில் பாதுகாக்கப்பட்டு விட்டது ஒரே மாதிரியாக தான் ஓதுறங்கிறீங்களே? இல்லையே, இந்தியாவில், பாகிஸ்தானில், சவுதியில் மாலிக் யௌமித்தீன்ங்கிறீங்க, சூடான் நாட்டு மொராக்கானில் மலிக் யௌமித்தீன் ஓதுறாங்க. எந்த ஒளி பாதுகாக்கப்பட்டது சொல்லுங்கள்? நீங்கள் ஓதுன ஒளியா அந்த ஒளியா? அது நீங்கள் சொல்லணும். அந்த மாதிரி ஏன் இது சொன்ன தெரியுமா? அங்கே குர்ஆனில் இருக்கிறது நூன் ஜீம் ஏ, அங்கே கராத் 2 கராத் இருங்க. அபு அம்பருடைய கராத்தும் நுஜ்ஜிய, ஹப்ஸுடைய கராத்தும் நுஞ்சிய, அதை சுட்டி காட்டுவதற்கு தான் 2 கராத் போட்டிருக்காங்களே தவிர அங்கே பிழை இருக்கிறது அதனால் நூனை சேர்த்திருக்கிறார்கள் என்று உங்களுடைய அறியாமை வெளிப்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். கணித்திற்குரியவர்களே, அதே போல் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனாங்க யத்லு சுஹஃபன் முத்தஹரத்தன் அப்படிலாம் இருக்குது, அதுவெல்லாம் உண்மைதான். அது இங்கே எழுதப்பட்டதையா? லவ்ஹுல் மஹ்ஃபூல் எழுதப்பட்டது பரவாயில்லை, இங்கே இல்லை எழுதப்பட்டதை பார்த்து படிக்கல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ்ஹுல் மஹ்ஃபூல் உள்ள பார்த்து தான் படித்தாங்க என்று சொன்ன வரைக்கும் நன்றி எனக்கு. ஏன்னா அந்தளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முடியும் என்று ஏற்றுக்கொண்ட நன்றி. அதுபோல் இந்த குர்ஆன் என்று சொன்னாங்க ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. சிடியில் இருந்தாலும் குர்ஆன், அதே போல் ஃபோனில் இருந்தாலும் சொல்லலாம், எதில் இருந்தால் குர்ஆன் எழுத்து இருக்கணும்ல. சும்மா சிடி இருந்தால் குர்ஆன் ஆயிருமா? அது நீங்கள் மரப்பட்டையில் எழுதினாலும் குர்ஆன் தான், தாளில் எழுதினாலும் குர்ஆன் தான்,
தோளில் எழுதினாலும் குர்ஆன் தான். ஆனால் குர்ஆனுடைய எழுத்து இருக்கணும். அது இப்போ சப்ஜெக்ட். எது இருந்தாலும் குர்ஆன் தான் அப்படிங்கிறது அல்ல. எது இருந்தாலும் குர்ஆன் தான். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத்து வழிபாடானதற்கு குர்ஆன் என்று பெயரிட்டார்களா இல்லையா? அதை இப்போ நம்முடைய கேள்வி. ஆமான்னு சொல்லுங்கள். அடுத்து அவங்க அந்த தமிழாக்கத்தில் மாற்ற மாட்டாங்களாம், அப்படியே தான் இருக்குமா? ஏன்னா இன்னொன்று தவற சேர்ப்போம், வாசம் அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ வாசகம் சேர்க்க அது அப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு வாசகம் நீங்கள் சேர்க்காமல் போயிட்டீங்க, அது வரைக்கும் தான் ஒரு ஆள் படித்தாருன்னு சொன்னாக்க இன்னும் படிக்க வேண்டி இருக்குதுல்ல. மொத்தமாக உரிய ஆய்வெல்லாம் நடத்தி முடிச்சு போட்டு வேண்டுமானா அந்த வாசகத்தை வைங்க. அப்போ இல்லை என்ன புரியுது, குர்ஆன் நாங்கள் இன்னும் முழுமையாக ஆய்வு செய்யலைங்க, இன்றைக்கும் கிடைக்கலாம், நாளைக்கும் கிடைக்கலாம், நாளை பரத்திங்க கிடைக்கலாம் அப்படிங்கிற. இப்போ நீங்கள் இன்னும் ஆய்வே பண்ணி முடிக்கலன்னு தெரியுது. விளக்கத்தில் அல்ல, ஓதுறதுலேயே ஆய்வு செய்ய முடிக்கலன்னு தெரியுது. அதனால தான் இங்கே அப்படியே வைப்போம், தேவைப்பட்டால் சேர்த்துக்கிட்டே இருப்போங்கிறீங்க. ஒரு தீர்மானத்துக்கு வாங்க, எதுவாக இருந்தாலும் எது சரி எது சரியில்லை என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணிதத்திற்குரியவர்களே, குர்ஆனில் எழுத்துப்பிழை இருக்குது அப்படின்னு வாதிடுறாங்க, ஓசையில் பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக லில்லதீன அல்லதீன என்ற ஒரு விளக்கத்தை சொன்னாங்க. அல்லதீன என்று வருகின்ற பொழுது அதில் ஆரம்பத்தில் அலிஃபு வரும், ஆனால் லில்லதீனன்னு சொல்லும்போது அந்த அலிஃபு விடுபடும். இப்படித்தான் எழுதும் முறை, இப்படித்தான் குர்ஆனில் எல்லா இடங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது, இப்படித்தான் கவிதையிலும் கூட இருக்கும் என்று பல விதமாக சொன்னாங்க. அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கு என்று சொல்லி ஒரே ஒரு இடத்துல மட்டும் அலிஃப் வச்சு எழுதியிருக்குன்னு இருக்காங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் அலிஃப் வச்சு எழுதியிருக்குன்னு இருக்காங்க. அலிஃப் வச்சு எழுதியிருக்குன்னு சொன்னாங்கல்ல, அது எந்த இடம் சொல்லி சொல்லணும் ஒன்று. சரி, ஒரே ஒரு இடத்துல அலிஃப் வச்சு எழுதியிருக்கு என்கிற காரணத்தினால அது பிழையாயிருமா? ஒரே ஒரு இடத்துல லில்லதீன என்று வருகின்ற பொழுது அலிஃபு வச்சு எழுதுனாங்க என்கிற காரணத்தினால அது பிழையாகிருமா? குர்ஆனில் அலைஹின்னு வருதுங்க. குர்ஆனில் அலைஹி அப்படின்னு வருது. அலைஹி என்பது கிட்டத்தட்ட 143 இடங்களில் வருது. இந்த 143 இடங்களில் ஒரே ஒரு இடத்தை தவிர்த்து மற்ற அனைத்து இடங்களிலும் அலைஹி என்று தான் வாசிக்கிறோம். ஓசையை சொல்கிறேன், நல்ல கவனிங்க. ஓசை அலைஹி இப்படி தான் சொல்லப்படுது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் அலைஹு அப்படின்னு சொல்லி ஓசை வருது. அப்போ எல்லா இடத்திலும் அலைஹி என்று சொல்லி ஒரே ஒரு இடத்தில் மட்டும் அலைஹுன்னு சொல்கிறோமே, அதனால் அது பிழையா? அது பிழைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா குர்ஆன் ஓசையிலும் பாதுகாக்கப்படவில்லை என்ற கருத்து வரும். குர்ஆன் ஓசையிலும் பாதுகாக்கப்படவில்லை என்ற கருத்து வரும். ஏன்னா அல்லதீன என்று எல்லா இடத்திலும் இருக்கும், லில்லதீன என்று வருகின்ற பொழுது அலிஃப் விடுபட்டு இருக்கும். இதுதான் எழுத்து முறைன்னு சொல்றீங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் அலிஃப் வச்சு எழுதியிருக்காங்கன்னு சொல்றீங்க. அந்த ஒரே ஒரு இடத்துல அலிஃப் இருக்கிற காரணத்தினால் அது எதை காட்டுகிறது? பிழையைத்தானே காட்டுகிறதுங்கிறீங்க. அப்போ அலைஹி என்று எல்லா இடத்திலும் வந்து ஒரே ஒரு இடத்தில் மட்டும் அலைஹூன்னு வந்தா அதை நீங்க என்ன சொல்றீங்க? பிழைன்னு சொல்றீங்களா, பிழை இல்லைன்னு சொல்லுவீங்களா? பிழைன்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்க, ஓசையிலும் குர்ஆன் பாதுகாக்கப்படவில்லை என்கிற கருத்து வரும் என்பதையும் இந்த அவைக்கு நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இப்போ நுஞ்சி விஷயமா நான் ஏற்கனவே பேசினேன். பொதுவான எழுத்து நடைமுறை ஒன்று இருக்குங்க. எழுத்து நடைமுறை அது எழுதுகின்ற பொழுது சில வார்த்தைகளை கூடுதலாக எழுதுவோம். இப்போ அந்த நடைமுறை இருக்குது, கூடுதலாக எழுதுவோம். அப்படி கூடுதலாக எழுதுகின்ற பொழுது வாசிக்கின்ற பொழுது அந்த எழுத்தை வாசிக்க மாட்டோம். இது ஒரு நடைமுறை. இன்னொரு நடைமுறையும் இருக்கிறது. அது என்ன நடைமுறை அப்படின்னு சொன்னால், எழுதுகின்ற பொழுது வார்த்தை குறையும், ஆனால் உச்சரிக்கின்ற பொழுது வார்த்தை கொஞ்சம் அதிகரிக்கும். இது ஒரு நடைமுறை. இப்படி இரண்டு வகையான நடைமுறையும் இருக்கிறது. உதாரணமாக தாலிக்க அப்படின்னு சொன்னேன். தாலிக்க, இந்த தாலிக்க என்பதை தாலுக்கு அடுத்து அலிஃபு வரணும். தான் நீட்டுறாந்த அலிஃபு வரணும். தா ஜபருக்கு அடுத்து அலிஃப் வந்தால் நீட்டுவோம், தான் நீட்டுவோம், அலிஃபு வரணும். ஆனால் இப்போவும் நடைமுறை, அந்த காலத்து எழுத்து நடைமுறை என்னன்னு கேட்டால் தாலுக்கு அடுத்து அலிஃபு வராது. தாலுக்கு அடுத்து அலிஃபு வராது. அலிஃபு இல்லாமல் தால் போடுவோம், அப்புறம் லாம், அதுக்கப்புறம் காஃபு. ஆனால் இதை
அப்படிதான் அங்கே காட்டுறாங்க. தாலிக்க. ஆனால் ஓசையில் எப்படி வருது? எழுத்துல தலிக்கன்னு இருக்கு, ஓசையில் எப்படி வருது? தாலிக்கன்னு வருது. அப்போ எழுதுகின்ற பொழுது வார்த்தை குறையும், ஆனால் உச்சரிக்கின்ற பொழுது வார்த்தை அதிகரிக்கும். இது அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் எழுத்து நடைமுறை. அதே போல சில இடங்களில் வந்து வார்த்தையை அதிகரிக்குங்க எழுதுகின்ற பொழுது, உச்சரிக்கின்ற பொழுது அந்த வார்த்தையை உச்சரிக்க மாட்டோம். உதாரணமா உலாயிக்க இருக்குதா? என்ன எழுதிருக்கீங்க? எல் ஊன, சரி, உலாயிக்க கூட சொல்லலாம். உலாயிக்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பு, நமது ஒப்பந்தத்தின்படி நம்ம வந்து 1 மணியோட நம்மளுடைய முதல் அமர்வு முடியணும். ஆனால் நம்ம வந்து 20 நிமிஷம் லேட்டாக ஆரம்பித்ததுனால அந்த லேட்டு 20 நிமிஷம் நம்ம கண்டினியூ பண்ணி கொண்டு வர்றோம். அதனால் முதல் அமர்வு இன்ஷா அல்லாஹ் 1:15க்கு முடியும். நம்மளுடைய லொஹுர் தொழுகைக்கும் சாப்பாட்டுக்கும் இருக்கிற அடுத்த அமர்வு வந்து மதியம் 1 மணி முதல் 2:30 மணி வரை நம்ம இடைவேளை சொல்லியிருந்தோம். இப்போ 1:15லேருந்து 2:50 வரைக்கும் நமக்கு இடைவேளை இருக்குது. அடுத்த அமர்வு வந்து 2:50க்கு ஸ்டார்ட் ஆயிரும். 2:50 வரைக்கும் நம்ம, அதாவது 1:15லேருந்து 2:50 வரைக்கும் நமக்கு இடைவேளை. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் வந்துடணும்.